சரியா. மெக்கானிக்ஸ் வந்து மொத்தமாவே என்னன்னா ஒரு ஃபுல்லா விளங்கி எடுக்க வேண்டிய பாடம். சரியா, ஃபுல்லா விளங்கி எடுத்தோம்னா இனி மெக்கானிக்ஸ் மாதிரி விளங்கி எடுத்தோம்னா மற்ற பாடங்கள் எல்லாம் விளங்கி எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமே இருக்காது. சரிதானே. அப்ப மெக்கானிக்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு விளங்கி எடுக்குமோ அவ்வளவுக்கு நம்ம நல்ல. சரியா, அவ்வளவு ஃபர்ஸ்ட் டைம் விளங்கலாட்டியும் திரும்ப திரும்ப விளங்கி எடுத்த மனுஷன்னா எப்பயாவது ஒரு காலத்துல என்ன செய்ய மாட்டா, எப்படியாவது விளங்கிடும் கடைசியா. சரிதானே. ஸோ நம்ம இப்போ ரிவிஷன் கிளாஸ் மாதிரி தான் செஞ்சுட்டு போக போகிறோம். எதுவும் டவுட்ஸ் அதை பற்றி இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்க. இந்த ஆல்சோ இந்த என்னச்சுன்னா அந்த ஜெயக்குமார் சார் புக்கில் இருக்கிற கேள்விகளை தான் செய்வோம் நாம. ஸோ அது கையில் இருக்கிறதால நான் அதை ஷேர் பண்ணல. நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் பார்த்து என்ன செய்யலாம்னுச்சுன்னா கேள்விகள் செய்யலாம் தானே. ஸோ நான் முதல் என்னத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன்டா, முதலாவது காவிகள் எண்கள் அப்படி என்று சொல்லி காவிக்கணியம் வெண்ணிக்கணியம் என்று சொல்லி. சரிதானே. காவிக்கணியம் வெண்ணிக்கணியம். சரிதானே. இரண்டுக்கும் இடையிலான உண்மையான டிஃபரன்ஸ் கட்டாயம் தெரியணும். சரியா. உண்மையாவே எண்ணிக்கணியம்னா பருமன் மட்டும் இருக்குது. அதாவது வெளி மட்டும்தான் அது கதை பண்ணாம. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்டா, ஒரு நேரம் என்ன சொல்லுவோம், ஒரு 5:30 இல்லாட்டி 4:30 செல்லுவோம். அது வந்து என்ன செல்லுவோம்னா ஒரு பருமனம் மட்டும் தான் நம்ம கதைப்போம். சரியானே. ஆனா அதுக்கு வேற ஏதாவது கதைப்ப மாட்டேன் இல்லை. இது எவ்வளவு நம்பர்ன்னு கதைப்போம். இப்ப கடைக்கு போய் சாமாங்க போனீங்கன்னா காசி காசி எவ்வளவு கேட்பாங்க. வேற ஒன்றுக்கு வேறதாக கேட்பாங்க. வேற எதுவும் கேட்க மாட்டாங்க நம்ம. சரியா. அப்ப இந்த பருமனம் மட்டும் கதைக்கிறது வந்து எண்ணிக்கணியம்னு நம்ம சொல்லுவோம். சரியா. ஆனா காவிக்கணியம் வந்து காவிக்கணியம் இரண்டு இரண்டு விதமான என்னச்சுன்னா பருமன் அடுத்தது திசை. இந்த ரெண்டு என்ன சொன்னா காவிக்கணியத்துக்கு இருக்கு. உதாரணத்துக்கு நான் செல்ல போனேன். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா ஒரு விசை என்று சொல்றேனே, விசை தெரியல என்று சொன்னாலும் நினைக்கிறேன். ஒரு விசை என்று சொன்னா அல்லது ஒரு வேகம், ஒரு வேகம் என்று சொன்னா இப்ப இங்க வந்து இப்போ ரோட்ல இப்படி இப்படி ஒரு வண்டி போகுது, ஒரு கார் போகுது. கார் வந்து இப்படி போகுதுன்னு சொன்னால் ஏன் நம்ம இப்படி போகுதுன்னு சொல்றோம். இதுவும் கட்டாயம் தேவைதானே. இப்போ இது ஒரு 50 ms மைனஸோட போகுது. எப்பவுமே ஒரு 50 ms -1 இப்படி போகுதுன்னு சொன்னா வலது திசை போகுதுன்னு சொன்னா நமக்கு ரெண்டு விதமான விஷயம் தேவைப்படுது. அது வழங்குங்களுக்கு கொண்டு வந்து இது பருவம் தேவைப்படுது. அதை விட வலது திசையில போகுதுன்னு நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா கார் வலது திசையில போகலாம், இடது திசையில போடலாம், மேற்கு திசையில போகலாம், தெற்கு திசையில போடலாம், எந்த திசையிலனாலும் போடலாம். சரியானே. அப்ப இந்த மாதிரியான கணியங்களை நாம செல்லுவோம் என்னன்னு சொன்னால் காவிக்கணியம் என்று செல்லுவோம். சரியானே. இப்ப எண்ணிக்கணியத்துக்கு உதாரணம் உங்களுக்கு கேட்டா டைம். சரியா. கதி கதி என்று சொன்னா இந்த 50%, அதாவது வேகமண்டா பருமனும் செல்லணும், திசையும் செல்லணும். சரிதானே. வேகத்திர பருமன் தான் கதி. சரியா. வேகத்திர பருமன் தான் கதி. அப்ப இந்த கதிக்கு திசை சென்னமெண்டா அது வந்து வேகம் இருக்கும். சரிதானே. அது வந்து கிளியரா இருக்காது, பண்ணிக்கோங்க. சரி. அப்ப கதி அடுத்தது டைம் அடுத்தது திணிவு. சரியானே. வேற என்ன சொல்லலாம், வேற உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் உங்களுக்கு இதுல வந்து என்ன வரும்னா வேகம், இதுல தூரமும் வரும். தூரம் இஞ்சல இடப்பெயர்ச்சி, வேற எக்ஸலரேஷன் ஆர்மோர்கள், அந்த மாதிரியான கணி இதுல வரும். சரியா. இவ்வளவு விளங்கிட்டா உங்களுக்கு? ஷூரா கிளியரா விளங்கிட்டா? சரி. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த இயக்க சமன்பாடு இருக்குதானே, இந்த இயக்க சமன்பாடு அவ்வளவுத்திலையும் இருக்க எப்படி இயக்க சமன்பாடு வந்து நம்ம எப்படி அதை கேள்வியில யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் இன்றைக்கு பார்க்க போறோம். சரி. இயக்க சமன்பாடு தான் பார்க்க போறோம். ஸோ 4 வகையான இயக்க சமன்பாடுகள் இருக்கு. எந்த வகையான இயக்கம் சொன்னா நல்லா நோட் பண்ணி வச்சிருக்கணும். மாறா ஆர்முகல் இயக்கம். மாறா ஆர்முடுகள் இயக்கம் இருந்தால்தான் நம்ம கதைக்கு போற இந்த 4 ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்யலாம்டா
யூஸ் பண்ணலாம். சரியா? அந்த ஆர்முடுகள் வந்து மாறாமியது. ஆர்முடுகள் மாறிச்சு என்று சொன்னால் என்ன செய்யலாம் சொன்னா அந்த அந்த நாலு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணே இல்லாது. ஆமா, ஆர்முடுகள் மாறிச்சுன்னு சொன்னா ஆர்முடுகள் மாறாம இருக்குன்னு நான் யூஸ் பண்ணலாம். சரிதானே? இதுக்கு முன்னாடி நான் சில சில கணியங்களை உங்களுக்கு வரையறது ட்ரை பண்றேன். இப்ப தூரமண்டா என்ன, நான் ஒரு ஏல இருந்து நான் இப்ப ரிவிஷன் தானே நான் இப்ப ஒழுங்கா சொல்லுங்க. தூரமண்டா ஏல இருந்து பிக்கு ஒரு ஆள் வந்து இப்படி போறாரு, ஒரு ஆள் வந்து இப்படி இப்படி போறாரு. ரெண்டு வெப்பம், அதாவது இது ஒரு 5 மீட்டர் ரெண்டு வெப்பம், இது ஒரு செங்கோணம் கொண்டு 3 4. சரியா? இப்ப தூரம்ங்கிறது இந்த பாதையை வழியே போய் தரண்டா, இந்த பாதை வழியே இவர் போனாரான்னா தூரம் எத்தனை இருக்கும்னா 5 மீட்டர் தான் இருக்கும். சரியா? அதே இது அவரு இந்த பாதை வழியா போனாருன்னா தூரம் வந்து 3யும் 4யும் கூட்டி 7 மீட்டர் தான் அடிக்கும். சரியா? இது ஓகேயாது? ஓகே. இதே இது இடப்பெயர்ச்சி என்றால், இடப்பெயர்ச்சி என்றா ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியையும் மட்டும்தான் பாக்குறீங்க. சரியா? ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் பார்த்துக்கிட்டு அதால அதுக்கு இடையில இருக்கிற மிக கிட்டி தூரம் எதுவோ, மிக சின்ன தூரம் எதுவோ அதுதான் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு. சரியா? இப்ப நான் சொல்றேன். இப்ப இது ரெண்டுலையுமே இப்படியும் போகலாம், நீங்க இப்படியும் போகலாம். சரியானே? போகக்குள்ள எதுல உங்களுக்கு குறைவான ஒரு தூரம் இருக்கோ அதுதான் இடப்பெயர்ச்சி. அப்ப நான் சொல்றேன், இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி என்ன இருக்கும்னு சொன்னால் 5 மீட்டர் தான் இருக்கும். சரியா? இப்ப நான் இப்படி ஒன்று சொல்றேன். எப்படி? இப்போ ஒரு ஆள் வந்து பந்தை நான் இப்ப போல என்ன செய்யறேன்னா இங்க இருந்து மேலுக்கு ஏறுறேன். மேலுக்கு எரிஞ்சு இது எங்க போகுதுன்னா இப்படியே போய் இப்படி திரும்ப அந்த இடத்துல வந்து உழுவுது. ஆனா போன உயரத்தை வந்து நான் ஒரு எத்தனை செய்யறேன்னா ஒரு 50 மீட்டர் வைக்கணும். ஒரு 50 மீட்டர் வைக்க ஒரு 50 மீட்டர் திரும்ப உழுவுது. இப்ப நீங்க சொல்லுங்க, அப்போ இது சென்ற இப்ப இங்க இருந்து இது வரைக்கும், அதாவது நான் இது ஏன்னு வைக்கணும், இது பின்னு வைக்கணும். ஏ இருந்து இது வரைக்கும் சென்ற தூரம் என்ன அடிக்கும், இடப்பெயர்ச்சி என்ன அடிக்கும். ட்ரை பண்ணுங்க. சரி, இன்னொரு முறை அந்த கேள்வி தான் சொல்றேன். இப்ப நான் வந்து தரையிலிருந்து, சரியா, இது தரை என்று வைக்கேன், தரையில இருந்து ஒரு பொருளை எனக்கு மேலே நான் ஏறுறேன். சரியா? எத்தனை வேகம் என்று தேவையில்லை நமக்கு, நான் எறிகிறேன். அது போய் என்ன செய்யுதுண்டா ஒரு உயரத்தை அடைஞ்சு பூஜ்ஜியமாயி வேகத்தை பூஜ்ஜியமாயி என்ன செய்யும், கீழுக்கு வரத்தனை வேணும், மேலுக்கு எறிஞ்சு பொருட்களும் கீழுக்கு வந்து இடத்துல அடிக்க நான் இப்ப அதே இடத்துல பக்கத்துல வந்து சரி. இப்ப நான் என்ன சொல்றேன்டா, என்ன கேள்வி கேட்கிறேன்னு சொன்னா, இந்த இதுல இருந்து தரையிலிருந்து இதுக்கான உயரம் தானே, உயர் புள்ளிக்கான உயரம் வந்து 50 மீட்டரா. சரியானே? அப்ப திரும்ப போய் இப்ப ஏயிலிருந்து எரிஞ்சு திரும்ப அடையிறதுக்கு ஒரு தூரம் போய் தானே வேணும். அந்த தூரம் எவ்வளவு, ஏயிலிருந்து பி இருக்கிற இடப்பெயர்ச்சி எவ்வளவு? கேள்வி விளங்கிட்டால் ஓகே. நான் சொல்றேனே, இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நீங்க நல்லா யோசிங்க. அப்போ இங்க இருந்து அவர் என்ன செய்ய போறாரு, இங்க இருந்து 50 மீட்டர் போயிட்டு 50 மீட்டர் போயிட்டு திரும்ப அதிக புள்ளில இருந்து 50 மீட்டர் கீழே வர போறாரு. சரியா? அப்ப இவர் போன மொத்த தூரம் எவ்வளவுதானுச்சுன்னா, ஏயிலிருந்து அதிக புள்ளிக்கு போறதுக்கு 50 மீட்டர், அதிக புள்ளில இருந்து திரும்ப ஏக்கு வரதுக்கு பிக்கு வரதுக்கு 50 மீட்டர், மொத்தமா 100 மீட்டர் இவர் போவாரு. இது ஓகே அவங்களுக்கு? ஓகே. ஆனா இடப்பெயர்ச்சி வந்து என்ன பிரச்சனைன்னா, ஆரம்பம் என்ன, ஆரம்பம் வந்து என் கையில இருந்து ஆரம்பம் ஏங்கிறது என் கையில இருந்தது, திரும்பியும் நான் எறிஞ்சி அதை பிடிக்க இல்லாம வந்து உழுவுது. அப்ப ஆரம்பம் இறுதியும் ஒரே இடத்துல இருக்கிறதால அங்க ஒரு தூரம் ஒட்டி இருக்கிறது. அப்ப நான் சொல்றேன் 0 மீட்டர் இடப்பெயர்ச்சின்னு சொல்றேன். ஷூரா? ஸோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், இடப்பெயர்ச்சியின் தூரத்துக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் விளங்கிட்டு இதுல இருந்து. சரிதானே? இப்ப நாம அடுத்தது என்னதை பார்ப்போம்னு சொன்னால்,
வேகம் கதி அது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பார்ப்போம். சரிதானே? இப்ப நாம என்ன பார்ப்போம்டா, வேகம். வேகம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் S/T, அதாவது ஒரு செகண்ட்ல, இது ஒரு செகண்ட் இருந்தா ஒரு செகண்ட்ல இடப்பெயர்ச்சி தான் என்னன்னு சொன்னா வேகம். சரியா? அந்த டைம்ல ஒரு செகண்ட்ல அடைய இடப்பெயர்ச்சி. அதாவது இதுக்கான யூனிட் எப்படி நமக்கு மீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்ட் தூரம் பெருக்கி தான் வேகம். சரிதானே? கதிங்கிறது அதே இது. கதிங்கிறது என்னன்னு சொன்னா இடப்பெயர்ச்சி இல்ல, தூரம். இடப்பெயர்ச்சிக்கு பதிலாக என்ன சொல்லுவோம், தூரம் என்று சொல்லுவோம். சரிதானே? அடுத்தது என்ன பார்ப்போம்னா ஆறுமுடுகள். ஆறுமுடுகள் என்றால் வேக மாற்றத்தின் கீழ் நேரம். சரியா? வேக மாற்றத்தின் கீழ் நேரம். ஏன் வேக மாற்றத்தின் கீழ் நேரம் என்று சொன்னால், ஒரு இடத்துல இருந்து இப்ப செல்லவும் ஒரு செகண்ட்ல உண்மையாவே ஆறுமுடுகள் என்னன்னா ஒரு செகண்ட்ல இந்த வேக மாற்றம்ங்கிறது ஒரு செகண்ட்ல நான் சும்மா சொல்லணே, ஒரு ஆரம்பத்துல 10 - 2 இருந்து 10 - 1 வேகம் இது செகண்டுக்கு பொருள் என்ன நடக்குதுன்னு சொன்னா இதுல வேகம் 20 ms-1 ஆகுது. அப்படி என்ன இப்ப நான் ஒரு கார் வைக்கிறேன். அந்த கார் 10 ms-1 ஸ்டார்ட்ல நான் ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போகணுன்றதுக்காக இந்த எக்ஸலரேட்டருக்கு தானே, முறுக்குறதுக்கு தானே, அதை நான் என்ன செய்யறேன், நசிச்சா என்ன நடக்கும், அதை எக்ஸலரேட் ஆகி 20க்கு போகும். அப்படி என்ன அர்த்தம், ஒரு ஆறுமுடுகள் அடையிறது அர்த்தம் தானே. சோ இந்த ஆறுமுடுகள் இதைத்தான் சொல்லுவோம் நம்ம ஆறுமுடுகள் சொல்லி. இப்போ நான் அதே இது அமர்முடுகள் என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு 60 ms-1 நான் போயிட்டு இருக்கேன். 60 ms-1 நான் போயிட்டு இருக்க போல ஒரு கட்டத்துல நான் எனக்கு ஏதோ ஒரு மாடு என்னை குறுக்கறுத்துட்டு வைங்க, குறுக்கறது நான் என்ன செய்யணும், பிரேக் அடிச்சு வேகத்தை குறைக்கணும். அப்ப 60ல இருந்து ஒரு 60 ms-1 இருந்து நான் ஒரு 30 ms-1 வேகத்தை குறைச்சிடும். வேகத்தை குறைக்கிறத நாம என்ன சொல்லுவோம்னா வேகம் குறையிறது அமர்முடுகள், வேகம் கூறுறது ஆறுமுடுகள். சரியானே? இது ஆறுமுடுகள், இது அமர்முடுகள். இது ஓகேயா? சார் இந்த அமர்முடுகளை கொஞ்சம் சொல்லுங்க. இல்லையா? ஓ அமர்முடுகள் என்னச்சுன்னா இப்ப ஆறுமுடுகள் என்கிறது வேகத்தை அதிகரிச்சுட்டு போறது. சரியா? இப்ப நான் சொல்றேன் அது ஆறுமுடுகள் விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். அமர்முடுகள் என்னச்சுன்னா வேகத்தை குறைச்சிட்டு போறது. அப்படி என்னச்சுன்னா இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க பஸ்ல போயிருப்பீங்கன்னு, பஸ்ல போறீங்க. ஒரு கட்டத்துல ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா பெல் அடிக்காரமே, நிப்பாடி சொல்லி பெல் அடிக்கிற. பஸ் என்ன செய்யும், ஒரு 60 ms-1 ஒரு ஃபாஸ்ட்ல போயிட்டு இருக்குன்னு, அந்த போற ஃபாஸ்ட்ல இருந்து என்ன செய்யும்டா அவர் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கடைசியா 0 கொண்டு வருவாரு. அப்படின்னா வேகத்தை குறைச்சி பிரேக் அடிக்கிறதுல வேகத்தை குறைச்சி கொண்டு போறாரு. அப்ப அந்த வேகத்தை குறைச்சி போற செயற்பாடு தான் அமர்முடுகிற செயற்பாடு. சரி, நம்ம அமர்முடுதல் காரணத்தை பத்தி நான் போறோம். நான் இதுல அமர்முடுகிற என்னச்சுன்னா வேகத்தை குறைச்சி போறது. விளங்காது? ஓ சரி, ஓகே, கிளியரா? ஓ சரி, இப்ப அந்த 4 சமன்பாடு என்ன பார்ப்போம். சரிதானே? இப்ப அந்த 4 சமன்பாட்டுக்கும் அந்த 4 சமன்பாடு எப்படி நமக்கு தேவையில்ல. அந்த 4 சமன்பாடு அதோட சேர்த்து அந்த 4 சமன்பாடுல எப்படி கழிச்சு பார்த்தா காணாம. சரியா? இப்ப என்ன பிறகு சொன்னால் என்னென்ன சமன்பாடுயா v + at. சரியா? v வர்க்கம் u வர்க்கம் + 2as. அடுத்தது ut + at வர்க்கம். சரியா? அடுத்தது v + u/2 × t. சரிதானே? இந்த 4 சமன்பாடும் இருக்கு. இதுல ஒவ்வொரு கணியமும் என்னத்தை செல்லுதுன்னு நமக்கு முதல் தெரியணும். சரிதானே? என்னென்ன கணியம் என்னத்தை செல்லுதுன்னு நமக்கு தெரியணும். இந்த வீங்கிறது என்ன செல்லுதுன்னா, இதுல வார வீங்கிறது என்னது செல்லுதுன்னு சொன்னால் இறுதி வேகம். ஒரு இயக்கம் நடக்குதுன்னா அதுல இறுதி வேகம் தான் v. சரியா? யூங்கிறது என்னன்னு சொன்னால் ஆரம்ப வேகம்.
ஏங்கிறது என்னன்னா ஆர்முடுகள், டிங்கிறது என்னன்னு சொன்னால் நேரம், டைம். சரியான இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்றே இருக்கும் எஸ்ங்கிறது. எஸ்ங்கிறால் ஆறுனால் பேர். இப்போ மொத்தமா இந்த 4 சமன்பாடும் எதை கனெக்ட் பண்ணித்தானே, எதை நினைச்சு தாங்கின்னு சொன்னா வி யூ ஏ டி இஸ். இந்த அஞ்சு தெரியா கணி, இந்த 5 கணியத்தையும் வச்சுதான் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா இந்த சமன்பாடு அளவு அதுல இந்த டீங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் எண்ணி கணியம். சரியா? மற்ற 4மே, அதாவது வேகம் ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சி, மற்ற 4மே காவிக்கணியம் தான். சரியானே? அப்ப காவிக்கணியம் என்றா கட்டாயம் இந்த சமன்பாடுகள் எல்லாத்துக்கும் நீங்க இந்த சமன்பாடுகள் பாவிக்க கூட கட்டாயம் திசைய பத்தி கணக்கெடுக்கணும். சரியா? ஏன் காவிக்கணியம் என்றால திசையை பத்தி கட்டாயம் ஒவ்வொரு கணியத்துக்கும் எப்படி திசை இருக்கு நம்ம கட்டாயம் பார்க்கணும். இல்லாட்டி நமக்கு ஆன்சர் பிள்ளையாதான் வரும் எல்லா இடத்துலயுமே. சரிதானே? கட்டாயம் திசையை பத்தி பார்க்கணும். ஒரு சமன்பாடு யூஸ் பண்ண கூட நான் எந்த திசையில இதுக்கு போட போறேன், யாருக்கு போட போறேன், எவ்வளத்திலிருந்து போட போறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சும்மா சரி அது இருக்குத்தானே என்று சொல்லி போட்டு நம்ம என்ன செய்யலாம்னுச்சுன்னா ஈக்குவேஷனை போட்டுட்டு போயிடலாம். ஏனண்டா எல்லா கேள்வியும் சரியா வராது. சரிதானே? ஸோ அதனால நான் என்ன செய்வாருன்னா இந்த 4 சமன்பாடும் நீங்க யூஸ் பண்ணப்ப கட்டாயம் நீங்க செய்யணும் என்றால் கட்டாயம் நீ வந்து ஐ மீன் திசையை போட்டுதான் நீங்க கட்டாயம் செய்யணும். இவ்வளவு கிளியரா உங்களுக்கு? சரி, இப்ப இந்த சமன்பாடுகளை வச்சு நமக்கு கேள்வி செய்யறதுக்கு நிறைய விதமான கேள்வி இருக்கு. சரியா? முதலாவது வந்து கிடைத்தளத்திலேயே ரோட் அளவு ஒரு இயக்கம், அது கிடைத்தளத்துல ஒரு இயக்கம். இரண்டாவது சாய்தளம், இப்படி ஒரு கோணத்துல இருக்கிற ஒரு இதுல கார் ஓடுறது, அப்படியான சந்தர்ப்பங்கள்லயும் நாம என்ன செய்யலாம், இவரை யூஸ் பண்ணலாம். சரியா? எப்படின்னா உப்பமானதா இருந்தா. அடுத்தது வந்து புவியீர்ப்புகள் இயங்கினா, புவியீர்ப்புகள் இயங்குறது தெரிந்த உங்களுக்கு, நான் போல் எரிஞ்சு சின்ன தானே, போல் எரிஞ்சு திரும்ப வரதா என்னன்னு புவியீர்ப்புகள் இயக்கம். அப்ப மொத்தமா 4 இயக்கங்கள் இருக்கு. ஒன்று வந்து கிடையான இயக்கம், இன்னொன்று வந்து சாய்தள இயக்கம், அதுக்கு பிறகு புவியீர்ப்புகள் இயக்கம், இன்னொன்று வந்து எரி இயக்கம். இப்படி 4 வகையான இயக்கங்கள் இந்த ஃபர்ஸ்ட் கைனமெட்டிக்ஸ்ல இருக்கு, அதாவது இயக்கத்தியல் பாடத்துல இருக்கு. இந்த இவ்வளத்தையும் முடிஞ்சோம்னா நம்மளோட படம் முடிஞ்சு அடுத்தது சார்பு இயக்கம் சொல்லி சரியானே? அடுத்தது கிராஃப் பார்க்கணும். அப்ப இது பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் இயக்கம் முடிஞ்சிடும். ஆனா இன்னொரு இயக்கம் இருக்கு, என்னன்னு வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம் எல்லாம் இருக்கு. அதுகள் என்ன செய்யாதா மாறா ஆறுமுடுகளா இருக்காது. அப்ப இதுக்குள்ள வருமானு கேட்டா இதுக்குள்ள வராது. இந்த சமன்பாடு கொண்டு நாம அதுக்கு யூஸ் பண்ணவே இல்லாது. சரியா? அதுக்கு வேற தனி செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. சரிதானே? ஸோ இந்த 4 சமன்பாடு எதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிடலாம் சொன்னா மாறா ஆறுமுடுகள் இயக்கம் ஆயிருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ணிடலும். அதுக்கான 4 சந்தர்ப்பங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இவ்வளவு கிளியரா? ஓகே, இப்ப கேள்வி செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, இப்ப அந்த எத்தனாவது பக்கம் வந்துச்சுன்னா 12வது பக்கம் பாருங்க. 12வது பக்கம் கிடைத்தளத்தில் இயங்கும் கிடைத்தளத்தில் இயக்கம் என்றைக்கு தானே, அதை பாருங்க. அதுல முதலாவது கேள்வி நான் செஞ்சு காட்டுறேன். சரியா? அதுக்கு பிறகு இருக்கிற கேள்வியில நீங்க உங்களுக்கு கொஞ்சம் டைம் தந்து நீங்க செய்யுங்க. சரியாது? சரி, இப்ப முதலாவது கேள்வி சொல்லி சொன்னா ஒரு பொருளானது மாறா ஆறுமுடுகள் R-2. சரியா? இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இப்படியான என்ன கேள்வி வந்தாலும் இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்றேன் தானே, அப்ப நமக்கு என்ன தெரியா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அப்ப நான் கிடைத்தளத்துல இயக்கப்படாது ஒரு கிடைத்தளத்துல ஒரு கோடு வரைகிறேன். அதை இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இதை பாருங்க. சரியா? அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய வேண்டாம், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது கூட நீங்க செய்யலாம். சரியா? இப்ப ஒரு வரேன்டா ஒரு கிடைத்தளம்டா, ஒரு கிடைத்தளம் ஒரு போட்டிக்கு விரிவைங்க. சரிண்ணே? இது என்னடா மாறா ஆறுமுடுகள். அப்போ மாறா ஆறுமுடுகள் நம்ம என்ன செய்யலாம், இந்த 4 சமன்பாடுல எதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையானது நம்ம எடுக்கலாம். சரிதானே? சரி, இப்ப நான் மாறா ஆறுமுடுகள் RMS-2 ஆகும். நாம இப்படி டபுள் அம்புக்குறி போடுறோம்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஆறுமுடுகள் சொல்லுவோம். இதுல தேவை நமக்கு A சமம் 6 என்று சொல்லி கொடுத்தீங்கன்னா சரி. சரி, ஆறுமுடுகளா இருந்தால் A சமன் RMS-2.
நேர்கோட்டில் இயங்குகிறது. அது ஏ எனும் புள்ளியை கடக்கும் போது அதன் கதி 20 ms-1. இப்ப நான் சொல்றேன் இவ்விடத்தை தான் இந்த ஏற்கனவே நான் இக்களுக்கு வரையிறேனே அது இந்த ஏ இடத்திருக்கின்றா இந்த இடம் தான் அந்த ஏ எடுப்போம். அப்ப இந்த இடத்தை கடக்கூட அதுக்கு இருக்கிற வேகம் என்னையாமண்டா 20 ms-1. சரி, இப்ப நம்ம எப்படி விளங்கி எடுக்க பார்க்கணும். ஏ கடந்து ஒரு 10 செகண்டுக்கு பிறகு நமக்கு தெரியும் ஒரு 10 செகண்டுக்கு பிறகுன்னா எப்படி என்ன தெரியும் இப்படித்தான் ஓடு நம்ம எடுத்திருக்கோம் வளைஞ்சி ஒவ்வொரு செல்லுல வளைஞ்சி வலப்பக்கம் நம்ம அவர் செல்லுல நாம அப்ரோக்சிமேட் பண்ணி எடுத்திருக்கோம் வலப்பக்கம் உண்டு. சரியா, அதாலதான் அவர் கதி என்று சொல்லி தந்திருக்காரு. திசையை மென்ஷன் பண்ணலன்னு சின்னத்தாலதான், திசையை பத்தி கதைக்கலன்னதாலதான் அவர் கதி என்று தந்திருக்காரு. அப்ப நீங்க எப்படியும் எடுக்கலாம்னு சொல்றாரு, இந்தாலையும் எடுக்கலாம் அங்காலையும் எடுக்கலாம்னு சொல்றாரு. நாம எடுத்திருக்கோம் வலது பக்கத்துல எடுத்திருக்கோம். சரிதானே, வலது பக்கத்துல 20 ms-1 போகுதுன்னு எடுத்திருக்கோம். ஸோ நான் இந்த இடத்த அந்த 10 செகண்டுக்கு புறவு வாரத்தை பி என்று எடுக்கேன். அதாவது இதை சைபர் செகண்ட்ல ஸ்டார்ட் பண்ண எடுக்கேன். டி சமன் 10 செகண்ட்ல இவர நிலை வந்து எவ்வளோ தெரிப்பாருண்டா ஒரு இடத்துல தெரிப்பாரு. அந்த இடத்துல உங்களுக்கு வேகம் தெரியுமான்னு கேட்டா உங்களுக்கு வேகம் தெரியாது. அந்த இடத்துல 20 ms- தான் வேகம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காதே. ஏனென்னா ஆர்வல் என்ன செய்யும் போக போக டைம் போக போக வேகத்தை அதிகரித்து போறது. நான் ஒரு பஸ்ஸை பத்தி கேட்கிறேன். இப்போ நீங்க ஒரு நார்மலான ஸ்பீட்ல இருந்து ஃபாஸ்டான ஸ்பீட் போட்டோம்னா என்ன செய்யணும், வேகத்தை கூட்டி போகணும். அப்ப கட்டாயம் என்ன செய்யணும், அந்த இந்த விங்கிறது 20ஓட பெருசா தானே, அதான் 20 இருக்காது. சரி, இப்ப கட்டிக்காங்கடா கதி கட்டிக்காங்க. இப்ப இப்படியான கேள்விகள் எப்படியான கேள்விகள் வந்தாலே நீங்க செய்யணும்டா என்ன தெரியும் பாக்குற அதை நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. இப்ப வி நமக்கு கேள்வி, சரி, வி கேள்வி அதானே கேள்வி, இறுதி வேகம் தானே கேள்வி. ஆரம்ப வகம் நமக்கு தந்திருக்கு, இதான ஆரம்ப வகம். அது விளங்குதான். இந்த 2 நிலை அடுத்து அதுல இது இறுதி வேகம், இவர் வந்து ஆரம்ப வகம். அப்ப இவர் ஆரம்ப வகம்னா இவரு 20 ms-. சரிதானே, 6 மூடுகள் தந்திரி, 6 மூடுகள் 6 ms-2. டைம் தந்திரி இத்தனை 10 செகண்ட். அந்த 5 நீங்க எழுதுற வளமே மாதிரி எஸ் தெரியுமா உங்களுக்கு, எஸ் தெரியாது. சரிதானே, ஆனா கேட்ட கேள்வி என்ன, கேட்ட கேள்வி வி மட்டும்தான் கேள்வியா கட்டிருக்கி. சரிதானே, வி தான் கேள்வியா கட்டிருக்கி, கேள்வியா கேட்கல. சரி, சம்டைம் அது கேள்வி தேவைப்பட்டா நம்ம அதை கண்டுபிடிக்கிறேன். சரிதானே, இப்ப நீங்க நல்லா யோசிங்க. எனக்கு எஸ் எஸ் தரல இந்த முனை. நீங்க இந்த சமன்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆள் கணியத்தை வைத்தான் ஒவ்வொரு சமன்பாடும் உருவாக்கப்பட்டிருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. முதலாவது சமன்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது சமன்பாடு பாத்தீங்கன்னா வியும் யூவும் ஏ டியும் வந்து 4 சரியா கணியம். அடுத்து 2வது சமன்பாட்டை பாத்தீங்கன்னு சொன்னா டியூ ஏஎஸ் 4 சரியா கணியம். 3வது சமன்பாட்டை படித்து பாத்தீங்கன்னா SUAT. சரி, 4வது சமன்பாட்டை பாத்தீங்கன்னு சொன்னா SUT. இந்த சமன்பாடு வந்து நாம எதுக்கு இந்த வந்து நாம தெரிவு செய்யணும்னு பார்க்கணும். சரியா, ஸோ வி தேவை நமக்கு. இருக்கிற சமன்பாடு என்னென்ன, முதலாவதுல இருக்கி, 2வது இருக்கி, 4வதுல இருக்கி. சரிதானே, அடுத்தது வந்து எஸ் நமக்கு தெரியாது. அப்ப எஸ் இல்லாத சமன்பாடு என்ன, ஒரே ஒரு சமன்பாடு தான் எஸ் இல்லாத சமன்பாடு, அது எது, முதலாவது சமன்பாடு. அப்ப நான் என்ன செய்யறேன்டா, முதலாவது சமன்பாட்டை இப்ப நான் போடுறோம். முதலாவது சமன்பாடு என்ன, சமன் u plus at. சரியானே, u எத்தனை v தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆனா என்ன, இது நான் சொல்லி இருந்தேன் இது வந்து ஒரு காவி சமன்பாடு தானே. அப்ப அதாவது காவிகள் இருக்கிற ஒரு சமன்பாடு, அதனால நம்ம திசையை கட்டாயம் போடணும். நான் என்ன செய்யறேன்னா இஞ்சால திசையில போடுறேன். சரியா, நான் போடுற திசையிலே போடுறேன். அப்ப அப்ப திசையில இருக்கிறதால அது திசையில இருந்தா நான் பிளஸ்ல போடணும், வேறு திசையில இருந்தா மைனஸ்ல போடணும். இப்ப கேள்விகள் வர வர நமக்கு விளங்கும். சரிண்ணே, யூ எந்த திசையில் இருக்கு, ஏ திசையில அணைக்கி, வளஞ்சுள்ள திசை பக்கத்து திசையில அணைக்கி, அப்ப பிளஸ்ல போடலாம். +20 சமன் 6 மூடுகளும் அதே திசையில இருக்கிறதால ஆர் தர டி திசை தேவையா, டிக்கு திசை தேவையில்ல, அது ஒரு இது எண்ணிக்கணியம் தானே. ஸோ 10. அப்ப இது வரப்போகுது 20 + 60 80 ms-1. இது ஓகேயா. நேர்கோட்டில் இயங்கும் பொருள் ஒன்றின் வேகம் அப்ப நேர்கோடு இருந்துச்சுன்னா நீங்க எப்படி ஒரு இது உண்டாடிங்க. சரிதானே, 15 ms-1 இருந்து இப்ப 15 ms-1 இவர ஆரம்ப வேகம் 15 ms-1 இருக்க போகுது. சரியா, 15 ms-1 இருந்து டி சமன் 3 செகண்டுக்கு என்ன செய்ய போதாம்,
6 போதும். அப்ப 6 தெரியா என்ன மதிக்கும் சொல்லி அவங்க 6 தரையும் இல்லை. அப்ப இதுல இருந்து எங்க போறாங்களாம் 45 ms-1க்கு போகுதாம். சரியா, அதிகரிக்கின்றதாம். அப்ப என்ன செய்யுது, 6 கட்டாயம் வேகம் அதிகத்தானே வேணும். சோ இவ் 6 போது பயணம் செய்த தூரம் தான் கேட்டிருக்கீங்க. சரி, பயணம் செய்த தூரத்தை கேட்டிருக்கீங்க. அப்ப இதுல நாம தரவு என்னென்ன, தரவு வந்து u தரவு u சமன் 15 ms-, இது முதலாவது. அடுத்த தரவு என்னன்னா v வந்து 45 ms-1. அடுத்தது t வந்து 3 செகண்ட். ஏ தெரியாது, ஏ நமக்கு தெரியாது, எஸ் நமக்கு தெரியாது. கேட்கள் வந்து எஸ், அப்ப சமன்பாடுல எஸ் வரணும். அப்ப 4 கணியம் தெரியும் தானே. அப்ப இட் மீன்ஸ் ஒரு ஒரு சமன்பாட்டுக்கு 4 கணியம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்ப நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும், எந்தெந்த சமன்பாடுகள் நம்ம இருக்கலாம், முதலாவது சமன்பாடு தவிர 2, 3, 4 3 சமன்பாடு இருக்கலாம். 2வது 3வது 4வது இருக்கலாம். ஆனா 2வது 3வது பாத்தீங்கன்னா அதுல ஏங்கிற அழிக்காது. அப்ப ஏங்கிற அழிக்காருன்றதுனால நான் 4வது சமன்பாடை யூஸ் பண்றேன். சரிதானே. இப்ப 4வது சமன்பாடை யூஸ் பண்ணுங்க, நமக்கு என்ன தெரிய போகுது, எஸ் சமன் v பிளஸ் u கீழ் 2 தர t. சரிதானே. v என்கிறது எத்தனை, v என்கிறது இறுதி வேகம். அப்ப 45 பிளஸ் u-ங்கிறது 15 கீழே 2 தர t-ங்கிறது 3 செகண்ட். ஸோ என்ன வரப்போகுது, இது 45 15 60 60 2 பிரிச்சா 30. ஸோ 90 மீட்டர். சரியாது. சரி, செஞ்சு ஆட்டுறனே. சரி, கார் 0.8 மீட்டர் செகண்ட் -2 எனும் வார ஆர்முடுகளுடன் ஆரம்பிக்கின்றது. இப்படி போகுதாம். சரிதான். 0.8 ms-2 ஆகும். சரியானே. அப்ப இதுல நமக்கு தங்குது a 0.8 ms-2. சரிதானே. அது அடுத்த 20 செகண்டில் இவ் ஆர்முடுகளுடன் அப்ப t வந்து 20 செகண்ட் ஆயிருக்கோல அது எவ்வளோத்த கடக்குதாம்னு சொன்னால் 400 மீட்டரை கடக்குதாம். 400 மீட்டர் 6 எஸ் தானே. சோ எஸ் 400. அப்போ நமக்கு 3 கணி தெரிஞ்சா காணும், மற்ற 2 இது நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா. இப்ப என்னென்ன தெரியும், வேற வேற கணியம் இருக்கி நமக்கு இருக்கிற 2 வி என்ன யூ என்ன, இதில் தானே கேட்டிருக்கி. அதன் ஆரம்பிக்கும் கதையை கேள்வியா கேட்டிருக்கி. ஆரம்பிக்கும் கதைங்கிறது ஆரம்ப வேகம், இதுதான் கேள்வியா கேட்டிருக்கி. அப்ப இதுவும் இந்த 3ம் தெரிஞ்சிருக்கிற மாதிரி என்ன ஈக்குவேஷன் இருக்க பார்த்தேன்னு சொன்னால், இந்த வி இருக்கிற மாதிரி முதலாவது 2வது 4வது எல்லா ஈக்குவேஷன்லயும் இந்த வி இருக்கு. ஆனா யூ வந்து இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஈக்குவேஷன் 3வது ஈக்குவேஷன். அப்ப நாம என்ன செய்யலாம், 3வது சமன்பாட்டை போடலாம். இப்போ 3வது சமன்பாட்டை போடலான்னு சொன்னால் எஸ் சமன் யூடி பிளஸ் ஆஃப் டி ஸ்கொயர், அப்படித்தானே. ஸோ இது நான் சொல்லலாம்டா. ஓகே, எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏ டி வர்க்கம். இப்போ நான் செய்ய போறேன்டா, இந்த திசையை போட போறேன். நான் போடுற திசையை போடுறேன். ஸோ இந்த திசையில் லெஃப்ட் சென்றால் எஸ் என்ன வரப்போகுது 400 மீட்டரா. சரிதானே. யூ தான் தேவை. எஸ் வந்து இந்த திசையில 400 மீட்டர் போய்க்கும். ஏன்னா பேப்பர்ஸ்ல தான் நான் போடணும். யூ வந்து என்ன வரப்போகுது, அதான் தேவை. யூ தர டைமுக்கு நான் ஒன்று பக்கத்துல 20 செகண்ட் 20 தர அரை தர தசம் 8 தான் ஆர்முடுகள். அதுவும் இந்த திசையில் இருக்கி, இந்த திசையெல்லாம் இருக்கு. இல்லை நான் போட்டதுதான். உங்களுக்கு வேணா நீங்க எல்லாத்தையும் மற்ற பக்கம் மாற்றி போட்டோம், எல்லாம் பிளஸ்லாம் வரப்போகுது. சரியா. டி வர்க்கம் வந்து 20 வர்க்கம். சரியானே. ஸோ நான் இங்கே சுருக்குறேன் அதை. இங்கே 400 சமன் 20 யூ 20 தர யூ வந்து 20 யூ பிளஸ் இதுல இருந்து என்ன வரப்போகுது நமக்கு அரை தர தசமட்டு தர 20 வர்க்கம் 400. 20 வர்க்கம் என்ன வரப்போகுது 400. சரியா. 400 2ஆ பிரிச்சோம்னா 200. சுருக்குறது உங்களோட பொறுப்பு. சரிதானே, உங்களோட பொறுப்பு. நான் நினைச்சேன்னா செஞ்சு ஆட்டுனே. இது 20 வர்க்கம்டா 400. 400 அரைவாசி 400 2ஆ பிரிச்சா 200. 200 தசமட்டால பிரிச்சுன்னா 20 தர 860. அப்ப என்ன வரப்போகுது 160. அப்ப 160 இருந்துச்சுனால் இது நான் இஞ்சல் இடத்துக்கு வந்தேன்டா
400ல 0 போனால் என்ன வரப்போகுது? வரப்போகுது 240 சமன் 20 u. ஸோ u என்ன வரப்போகுது? இதே வெட்டினோம்டா 12 m - 1. ஓகேயா? ஓகே சார். செஞ்சீங்களா? ஓ செஞ்சேன். சரி, தூரம் வந்து இப்ப இது தூரம் நினைவுல கட்டி இப்ப நேரம் இல்லாத சமன்பாடு படுக்கு. நேரம் எதுல இருக்கி? முதலாவதுலயும் இருக்கி, மூணாவதுலயும் இருக்கி, நாலாவதுலயும் இருக்கி. நேரம் எதுல நேரம் இல்லைன்னு 2வது சமன்பாடுல இல்லை. அப்ப நான் 2வது சமன்பாடு யூஸ் பண்றேன் வைங்க. 2வது சமன்பாடு யூஸ் பண்ணேன் என்றால் v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2 தர a தர s. v வர்க்கம்ங்கிறது என்ன? சைபர். uங்கிறது 30 வர்க்கம். இந்த இதுல வைங்கள எல்லாமே பிளஸ் தர 6 முடிவுகள் மட்டும் மைனஸ்ல போடணும். 6 முடிவுகள் இப்ப 50 முடிவுகள் ஆயிடுச்சு. 2 தர 3 தர எஸ். சரியானே? தர போட்டா சரி. டொட் போட்டாலும் தரதான், போட்டாலும் தரதான். அதை முடிவு இருக்கும். தர இப்படி போட்டீங்கன்னா என்ன வரப்போகுது? எத்தனை வரப்போகுது? சைபர் சமன் 30 வர்க்கம் 900. சரியா? 900 இதுல மைனஸும் பிளஸும் பெருக்கப்படுறதால என்ன நடக்கும்? மைனஸ் வரப்போகுது. 7.2 எஸ் அரிக்க போகுது. ஸோ எஸ்ங்கிறது எத்தனை அடிக்க போகுது? 907.2 மீட்டர். சரியா? ஓ சார் சரி. இப்போ இதுல இருந்து நம்ம சுருக்கி எடுத்தோம்டா 72, இது 9000. ஸோ 6ஆல் சுருக்கினோம்டா
6 18 சுருக்கணும்னா இது 4 இது 500. அப்ப 500 என்ன வரப்போகுது 250 இங்கே 2 250 என்னண்டா 125 மீட்டர். சரியாது போட்டியில் இயங்கும் இல்ல இரு உடல்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்திலிருந்து நேர்கோட்டின் வழியே இயங்குதா. அப்ப அதை 2 கூட அடிக்கணும். சரியா அப்ப இங்க இருந்து ஒரே இடத்துல இருந்து எங்கன்னு சொல்லி ஸோ இங்க இருந்து ரெண்டுமே என்ன செய்ய போகுது ஒரே இடத்திலையும் ஒரே நேரத்திலையும் அதாவது டி சமன் சைபர்ல தான் ரெண்டுமே எங்க போகுது எங்க ஆரம்பிக்குதான் 1 8 மாறா கதியில போகுதாம். சரியா மாறா கதி என்று சொன்னா சரி நான் சொல்றேனே மாறா கதியில போகுதுன்னு சொன்னால் சரி 8 - 1 மாறா கதியில போகுது. அடுத்தது வந்து ஓய்வுல இருந்து u சமன் சைபர்ல இருந்து இவருக்கு என்னன்னு சொன்னா u சமன் சைபர்ல இருந்து 6 முடுகள் எத்தனை போதாமண்டா 2 ms - 2 போதாம். சரியா 2 ms - 2 போதும். சரியானே இப்ப நான் இதுரை ஏ கேட்ட கேள்வி எப்ப திரும்ப சந்திக்கும்னு சொல்லி இப்ப முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா மாறாக்கதி என்னன்னு செய்யணும்னா எப்படி கதி ஏற்பட்டிருக்கே மாறாக்கதி என்றா எப்போதுமே ஒரே கதியில அல்லது ஒரே வேகத்திலே போயிட்டு இருக்கு. அப்ப நான் சொல்றது சரியாண்டு பாருங்க மாறாக்கதியில போறவங்களுக்கு 6 முடுகள் 0 என்று சொல்றேன். அது ஓகே இல்லையா? மாறாக்கதில போற 6 முடுகள் 0 விலங்கல சரி. இப்ப 6 முடுகள் என்றா என்ன அர்த்தம் 1 6 முடுகளோ அமர் முடுகளோ ஏதோ 2 சின்ன என்ன அர்த்தம்னா வேகம் மாறணும். இயங்கிட்டு இருக்க கூட 1 வேகம் கூடணும் அல்லது வேகம் குறையணும். பஸ் தானே பஸ் வந்து பிரேக் அடிச்சா வேகம் குறையும். அப்ப அமர் முடுகள் எக்ஸலரேட் பண்ணா முறுக்கினா என்ன செய்யும் ஃபாஸ்டா ஓடும். இருக்கிறத விட ஃபாஸ்டா ஓடும் அப்படின்னு சொன்னா வேகம் அதிகரிக்கும். அப்ப 6 முடுகள். இப்ப அந்த பஸ் வந்து எக்ஸலரேட் பண்ணவோ பிரேக் அடிக்கவோ இல்லைன்னு சொன்னா ஒரே இடத்துல தானே போயிட்டு இருக்கும். அது வைக்கிறீங்களா? அப்ப ஒரே வேகத்திலேயே போயிட்டு இருக்கேன்னா அதை என்ன சொல்லுவோம் மாறா கதி அல்லது மாறா வேகம் அப்படி சொல்லுவோம். சரிதானே அப்படி போறதுகளுக்கு 6 முடுகளோ அமர் முடுகளோ இருக்குமா? இல்லையே. அப்ப 6 முடுகள் 0 சொல்றோம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஓகே சார். அப்ப ஏங்கிற ஆளுக்கு 6 முடுகள் 0. சரியா ஆனா ஈங்கிற ஆளுக்கு 6 முடுகள் 2. சரிதானே சோ 6 முடுகள் 0 இருக்கிற இவருக்கும் நம்ம சமன்பாடு யூஸ் பண்ணலாம். அவருக்கு நம்ம சமன்பாடு யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க சும்மா இப்ப திரும்ப வந்து சேருதுன்னா திரும்ப வந்து சேரக்கூடாது. 2 ஒரே இடத்துல தானே வந்து சேரணும். சரியா திரும்ப வந்து சேரணும்டா 2 ஒரே இடத்துல வந்து சேரணும். சரியானே ஒரே இடத்துல வந்து சேரணும்டா ஒரே இடத்துலயும் வந்து சேரணும். இது ஒரு இருக்கணும். 2மே தூரம் தான் இயங்கிருக்கணும். மீண்டும் சந்திக்கணும். என்ன நடக்கணும் ஒரே இடத்துல வந்து சேரணும். 2 நீக்கணும். அதே மாதிரி இவ 2 சேர்ற டைம் எப்படி இருக்கும்னா சமனா இருக்கும். நான் T1 எடுக்கணும். T1 தான் இவருக்கு T1 இருக்கும். ஏன் இப்ப நான் சைபர்ல இருந்து ஆரம்பிக்கேன். திரும்ப 2 ஸ்டாப் வச்சு யோசிக்கலாம். ஸ்டாப் வச்சு நான் ஒன் பண்ணி வச்சிருக்கேன். 2 பேர் வந்து ஓடிட்டு போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வரக்குள்ளே அந்த ஸ்டாப் வச்சு அதே 2 பேருக்கு ஒரே நேரம் தானே ஹார்ட். அப்ப டைமும் சமனரிக்கும் சென்ற தூரம் சென்ற இடப்பெயர்ச்சியும் சமனரிக்கும். இது வழங்குதா 2 பேருக்கும்? சோ ஏக்கும் பிக்கும் 2மே சமனரிக்கும். சரியா கேட்ட கேள்வி என்ன எவ்வளவு நேரம் டைம் தங்கள்லையா கேட்டிருக்கு. இப்படியான சந்தர்ப்பங்கள்ல ஏக்கும் பிக்கும் இருக்கிற என்ன தரவு தந்திரிக்க நாம வகைப்படுத்துவோம். என்னென்ன தரவு தந்திரிக்கோம். இப்ப நமக்கு தெரியும் ஏக்கு நாம வெளியிட்டோம் 6 முடுகள் 0 சொல்லி. சரியா 6 முடுகள் 0 இருந்தால் முதலாவது சமன்பாட்டை பாருங்க. இப்ப நான் சொல்ல வரேன்டா இப்போ ஒரு புது விஷயம் இது என்னன்னு சொன்னா மாறா இயக்கத்துகளுக்கு இந்த சமன்பாடு. சரியானே 6 முடுகள் 0 இருந்துச்சுன்னா அதாவது மாறா கதியா இருந்தா நீங்க டிரெக்டா என்ன செய்யலாம்டா நீங்க ஆரம்பத்துல நம்ம சொல்லிப்போமே V சமன் S/T அந்த சமன்பாடு நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா ஓகே அதே மாதிரி அப்ப இதுல
இதுல அவங்க செல்லிருக்காங்க என்னது வி சார்ந்திருக்காங்க. அப்ப நான் இதுக்கு ஏக்கு ஈக்குவேஷன் எழுதினா உடனே வழங்க பாருங்க என்னடா ஏக்கு நான் ஈக்குவேஷன் எழுதினா விங்கிற என்ன 8 வி யூ எல்லாமே சமன் தான். ஏனெண்டா கதி மாற போறது இல்லையே ஒரு நாளும். மாறா கதியில போறேன்னு அர்த்தம் கதி மாற போறது இல்லை. ஆரம்ப வேகம் சமனத்தானே இருக்கும். விங்கிறது ஆரம்ப வேகம் எடுத்தாலும் ஒன்றும் இல்லை, நீ இறுதி வேகம் எடுத்தாலும் ஒன்றும் இல்லை. வி சமன் எஸ் நமக்கு தெரியா எஸ் என்று போடுறேன் டி 8 என்று போடுறேன். இதுல இருந்தா என்ன எடுக்கலாம் எஸ் சமன் 8 டி என்று எடுக்கலாம். இது முதலாவது சமன்பாடு. தெரியாது சார் சார் அந்த எனக்கு அந்த மாறா கதி அது 6 வந்தது கொஞ்சம் வெள்ளம் வந்து 6 முதல் 0 இருந்தது கொஞ்சம் பழங்கள் இல்ல 6 இருந்து வி சமனை சோட்டி வந்த பழங்கள் இல்லையா. 6 வந்தது தான் வெள்ளம் வந்து. சரி 6 முதல் 0 வந்த 6 முடுகள் என்ன அதை சொல்லுங்க. அப்படி நீங்க விளையும் சொல்லுங்க. 6 முடுகள் அல்லது 50 முடுகள் என்ன 6 சொன்னா ஒரு வேகத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் வேகம் கூடுறது. அமர்முடுகள் குறைஞ்சு கொண்டு கூடுறது. வரும். சரி மாறாக்கதின்னு என்ன அர்த்தம்? மாறா கதிண்டா கதி மாறாது. கதி மாறாதன்னா என்ன அர்த்தம்? வேகம் மாறாத ஓ வேகம் மாறான்னு அர்த்தம். வேகம் மாறந்தா 6 முடுகளோ 6 முடுகளோ இருக்குமாங்க? இல்லை ஈக்காது. ஈக்காது. 6 முடுகளா இருந்தா கட்டாயம் வேகம் கூடணும், அமர்முடுகள் இருந்தா கட்டாயம் வேகம் குறையணும். இப்ப மாறா இருக்குதுன்னா 6 முடுகள் 50 முடுகள் இருக்காது. அதனால 6 முடுகள் 0 சொல்லணும். சரி சரி ஓகே. இல்லைஞ்சா ஓ சார். அதை கட்டாயம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாறாக்கதியா இருந்தா 6 முடுகள் 0, 6 முடுகள் 0 இருந்தா இந்த வி சமனை சோட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம் டிரெக்டா. சரி சார். ஓகே இப்ப இதுல இருந்தா இந்த ஈக்குவேஷன் எடுத்து சரியா உங்களுக்கு? ஓ சார். ஓகே இப்ப பிக்கு வாங்கலாம். பில என்னென்ன உங்களுக்கு என்னென்ன தரவு தந்திருக்கேன்டா யூ வந்து 0.2 தந்திரி. அது ஓகே தானே. ஏங்கிறது என்னச்சுன்னா 2 ms ஆகும். சரியா. அடுத்தது என்ன நாம எடுத்திருக்கோம்டா எஸ்ஸும் டியும் சம்பந்தப்பட்டிருக்கு கேள்வியில. எஸ்ஸையும் நான் டியையும் சம்பந்தப்படுத்திருக்கேன் கேள்வி. சென்ற தூரமும் சமன் தான். இப்படியான கேள்வி வந்தா இப்படி செய்யணும் பாருங்க நல்லா. சென்ற தூரமும் சமன், அதை அடுத்த நேரமும் சமன் எடுத்திருக்கேன். இல்லைங்களா? ஓ சார். ஓ அப்ப இதுக்கு இந்த நாளையும் கனெக்ட் பண்ணி நான் எந்த சமன்பாடு எழுதலாம்னு சொன்னால் எந்த சமன்பாடுண்டா 3வது சமன்பாடு எழுதலாம். சரியானே. எஸ்ஐயும் டியையும் யூஐயும் ஏவையும் சமப்படுத்தி 3வது சமன்பாடு எழுதலாம். சரியானே. ஸோ நான் இவிடத்தை அழிக்கலாம். இவிடத்தை இருக்கிறது நான் அழிச்சேன் என்று சொன்னால் நமக்கு என்ன வரப்போகுது எஸ் சமன் யூடி பிளஸ் ½ ஏ வர்க்கம். இந்த சமன்பாட்டுல நாம என்ன செய்ய போறோம்டா ஒவ்வொன்றுக்கும் நம்ம பிரதி இடப்படும் என்ன செய்யும் ஒரே போகுது. ஸோ இந்த திசையில நான் யூஸ் பண்ணலன்னு சொன்னால் எஸ்ங்கிறால அவர் தெரியும் அவர் எஸ் தான் எஸ் தான் அதுவும் ரெண்டு ஒரே எஸ் தானே போயிருக்கு. சமன் யூங்கிறால் என்ன 0 மட்டும் தந்திரி ஓய்வுல இருந்து போகணும் செல்றி. அப்ப இது பூஜ்ஜியத்தை என்ன தலைவலிக்கல 0 தானே. ஸோ நான் இவ்வளவு இந்த கணியத்தை நான் 0 இருக்கலாம். பிளஸ் அரை தர 6 மூடுகள் 2 தர டி தெரியா டி ஸ்கொயர்னு எடுக்கிறேன். ஸோ இதுல நம்ம என்ன செய்யலாம்டா எஸ் சமன் டி ஸ்கொயர் 2வது சமன்பாடு. 2வது சமன்பாடு சரியா? ஓகே இப்போ முதலாவது 2வது சமன்பாட்டிலையும் நான் என்ன செய்யலாம் என்றால் முதலாவது சமன்பாடு விடத்தை எழுதுறேன். ஓகே விடத்தை எழுதுறேன். எஸ் சமன் 8 டி உண்டு எஸ் சமன் என்னது எஸ் சமன் 8 டி உண்டு எஸ் சமன் 1 உண்டு. சரியானே. இப்போ இதுல நமக்கு விளங்குது இடது பக்கம் ரெண்டும் சமன் அறிக்கை. ஏன்னா நமக்கு தேவை என்ன உண்மையாவே டி தான் தேவை. ஸோ இடது பக்கம் 2 சமன் அறிக்கைன்னா நமக்கு தெரியும் முதலாவது சமன்பாடும் 2வது சமன்பாடும் சமன் அறிக்கைன்னு நமக்கு தெரியும். அப்ப நான் எப்படி எழுதலாம்டா இடது பக்கம் சமனா இருந்தால் வலது பக்கம் நமக்கு சமன் அறிக்கணும். டி வர்க்கம் சமன் 8 டி. இது ஓகேயா? ஓகே சார். இதுல இருந்து பொதுவானது செய்யணும். ஆனா இந்த வழியை நீங்க என்ன செய்யலாம்டா இதையும் பட்டலாம் தானே. டி வர்க்கம்ங்கிறது டி தர டி. சரியா. கீழே டி வரப்போகுது. அப்ப டி வந்து என்ன வரப்போகுது உங்களுக்கு 8 செட். ஓகே அது 7வது கேள்வியை பார்ப்போம். பையன் ஒருவன் சைக்கிள் ஓட்டியை விலத்தி அப்படின்னா சைக்கிள் ஓட்டில இருந்து பையன் ஓடுறான். சைக்கிள் ஓட்டி ஃபர்ஸ்ட் 2 சைக்கிள் ஓட்டிலான். ஆனா சைக்கிள் ஓட்டியை விலத்தி என்ன செய்ய போறான் ஓட போறான்.
சரி, நான் அதையும் ரெண்டாவது வரைகிறேன். அடுத்த சைக்கிள் என்ன சைக்கிள் அடி வரைய தெரியா? சரி, இதோ இப்படி போய் இதையும் போட்டியா வரைகிறேனே. இதான் சைக்கிள் சைக்கிள் ஓட்டி ஏற்றியண்டா அவர் இந்த இடத்துல இருந்து என்ன செய்ய போறாரு? இப்போ ஓட போறாரு ஒரு ஆள். சரிண்ணே, ஒரு ஆள் வந்து இப்படி ஓட போறாரு. இந்த ஓடுற வேகம் வந்து 4 ms - 1 சரியா? 4 ms - 1 அப்படி இருந்துச்சுன்னா இப்படி ஓடுற இருந்துச்சுன்னா அதுல ஆரம்ப இல்லை உண்மை சிலதானே. அதனால நாம என்ன செய்வோம்டா, இந்த இடத்துல இவர் ஓடுறத மாறாக்கதையில் ஓடுற மாதிரி எடுப்போம். சரியா? மாறாக்கதையில பையன் ஓடிட்டான்னு வைப்போம். ஆரம்பத்தில் பையன் சைக்கிள் ஓட்டிக்கு முன்னால் 5 மீட்டர் தூரத்தில் உள்ளான். இப்ப இந்த இடத்துல அவர் ஆரம்பத்தில் பிடிக்கிறாமண்டா, நல்லா யோசிப்பாங்க. இவர்ல இருந்து ஒரு 5 மீட்டர் தூரம் முன்ன இருந்து ஆனா அவனோட ஸ்டார்ட் பண்ணிக்கான். சரியாது? இது ஓகே, இது விளங்க என்னன்னு சொல்லி. ஓகே சார். அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்ய போறாருன்னா ஓட போறாரு. இப்ப என்ன செய்ய வேண்டாம், இப்ப இந்த சைக்கிள் ஓட்டி செய்ய இவரை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ரெட்டி. அப்ப நான் சொல்றேன், இது ஓகேன்னு பாருங்க. சரி, இப்ப இது ஓகேன்னு பாருங்க. என்னன்னால் இப்ப இங்கதான் இந்த இடத்துலதான் நான் இவர் இவடத்தை வரக்குள்ள நான் சொல்றேன், இந்த இடத்துல பிடிக்காரு. சரியா? ரெண்டும் ஒரே ரோட்ல நடக்கு. நான் அந்த ஒரு ரோட்ல வர கஷ்டம் பண்றதுக்காக நான் செய்யறேன்டா ரெண்டையும் வேற வேறையா வஞ்சிருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியானே? சரியா? அப்ப இந்த இடம் பிடிக்கிறன்னு வச்சோம்டா, நான் சொல்றேன் இவர் ரெண்டுக்குமான டைம் சமன் அரிக்குமென்னு சொல்றேன். அது தெரியுங்களா? சொல்லுங்க சார். இப்ப சரி, இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்டா, இவர் என்ன சொல்லிக்கல, சைக்கிள் ஓட்டி ஓய்விலிருந்து 2 ms இது இவர ஓய்வு இதுல யூ சமன் செய்வரா 6 மூடுகள் எத்தனையாமண்டா 2 ms - 2 ஆகும். சரியானே? இவருக்கு பின்னாலதான் ஒரு ஆளுக்கு பின்னாலதான் சைக்கிள் ஓட்டி இருக்காரு. அப்ப இவரு வலது திசையில இப்படி ஓடினார் என்று சொன்னால் இப்ப பின்னால நினைக்கும். அப்ப என்ன செய்வோம்டா, ஓடி பிடிப்பு மட்டும் ஓடி அந்த அவரை பிடிப்பு மட்டும் பார்ப்பாரு. அப்படித்தானே? அப்படின்னு சொன்னா இப்படி முன்னாள் ஒரு ஆள் ஓடுறாருன்னு சொன்னா நாம இனி எக்ஸலரேட் பண்ணி ஆர்மோடி என்ன செய்வோம்னா கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடி அவரை பிடிப்பு முன்னால பார்ப்போம். அந்த பிடிக்கிற இடம் வந்து இவர் ரெண்டு வைப்போம். சரியானே? இவர் ரெண்டு வச்சோம் சொன்னால் இங்க இவர் 4 ms - 1 ஓட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சைக்கிள் ஓட்டியும் 2 ms - 2 ஆர்மோட போய் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப இவர் ரெண்டும் சந்திக்கிற டைம்ல டைம் இந்த ரெண்டுக்குமான இயக்கத்துல டைம் சமனா இருக்கும். சொல்லுங்க, ஒத்துறீங்களா? அதை எக்ஸப்ட் பண்றீங்களா? எஸ் சார். அப்ப டைம் சமனா இருக்கும். ஆனா எஸ் சமன் இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ நான் இவரு போன தூரத்தை நான் எஸ் சொன்னால் எஸ் நம்ம அடுக்கணே எஸ் இல்ல ஒரு எக்ஸன் எடுக்கும். சரியா? ஒரு எக்ஸன் எடுக்கணும். அதில் இருக்கிறது எக்ஸன் எடுத்துச்சுன்னா நானே சொல்றேன். இப்ப சைக்கிள் ஓட்டி எவ்வளவு போய் பண்ணா இவ்வளவு தூரம், இவ்வளவு தூரம் பண்ணுச்சுன்னா சைக்கிள் ஓட்டி போன தூரம் வரும்னா எக்ஸையும் 5ஐயும் கூட்டுறது சமனா வரும். எக்ஸ் பிளஸ் 5 மீட்டர் அடிக்கும். அதாவது ஏன் அப்படி வருதுன்னு சொன்னா சைக்கிள் ஓட்டி முன்னால் தான் அவர் நின்று எவ்வளவு தூரம் முன்னால் நின்றுண்டா 5 மீட்டர் முன்னால நின்று. சைக்கிள் ஓட்டி ஒரு 10 மீட்டர் போடாருண்டா, சாரி, ஆறு இந்த சும்மா ஓடுறாள் 10 மீட்டர் ஓடினாருன்னு சொன்னா சைக்கிள் ஓட்டி 15 மீட்டர் தூரம் ஓடினார்னா என்ன செய்யலாம்? அவரை பிடிக்கலாம். அதெல்லாம் நான் எக்ஸன் எடுத்து வச்சு எனக்கு தெரியாது. ஸோ அந்த சும்மா ஓடுறாள் தானே, சும்மா ஒரு பையன், அந்த பையன் வந்து எக்ஸ் மீட்டர் தூரம் ஓடினாருன்னு சொன்னா ஆனா சைக்கிள் ஓட்டி எக்ஸ் பிளஸ் 5 தூரம் 5 மீட்டர் தூரம் ஓடுவார். இது ஓகே? ஓகே சார். விளங்கிச்சா இல்ல சும்மா கேட்டுருக்கீங்களா? விளையுங்க விளையுங்க சார். சரி, அப்ப நான் இவரை ஏடும் இவரை பி என்னும் எடுத்துக்கிட்டால் முதலாவது இருக்கிறால் ஏதானே ஏட ப்ராப்பர்ட்டிஷன் என்ன வரப்போ நமக்கு ஏட ப்ராப்பர்ட்டிஷன் என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் யூ வந்து சைபர். சரியா? ஏ வந்து 2 ms - 2. அடுத்தது டி வந்து டி தான். சரியா? டி டி என்ன எடுக்கணும்?
அடுத்து வேற என்ன கனெக்ட் ஆகிக்கல, எஸ் கனெக்ட் ஆகி. அந்த எஸ் இப்போ என்னன்னா எக்ஸ் பிளஸ் 5. சரியா? அதே மாதிரி பிக்கு வந்த மனுஷனால் பிக்கு ஒரே ஒரு சமன்பாடு நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்? 6 மூடுகள் 0. ஏன்னா மாறாக்கதி நம்ம சொல்லியிருக்கோம் தானே. அப்ப 6 மூடுகள் 0 மனுஷனா நம்ம என்ன சமன்பாடு யூஸ் பண்ணலாம்? பி சமன் எஸ் யூஸ் பண்ணலாம். சரியா? ஏக்கு என்ன சமன்பாடு யூஸ் பண்ணலாம்டா, யூவும் ஏயும் டியும் எஸ்ஸும் கனெக்ட் ஆகிய சமன்பாடு 3வது சமன்பாடு. இதுக்கு 3வது சமன்பாடும் இதுக்கு இந்த சமன்பாடை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? டீயை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கலாமா இல்லையா? சார். ஸோ நம்ம ஏக்கு என்ன ஈக்குவேஷன் போடலாம்டா, 3வது ஈக்குவேஷன் போடலாம். எஸ் சமன் யூடி பிளஸ் ½ ஏடி ஸ்கொயர். ஸோ நம்ம திசை கன்சிடர் பண்ணணும் தானே, கணக்கெடுக்கணும். நான் ஒரே திசை எல்லாத்தையும் போடுறேன். எஸ் வந்து எக்ஸ் பிளஸ் 5, இப்போ எக்ஸ் 5, யூ வந்து 0 சக அரை தர 2 தர டி வர்க்கம். அது தெரியாது, அது டி தானே. ஸோ இல்லை என்ன சொல்லலாம், எக்ஸ் 5 இதே மாதிரி வட்டி நம்ம சொன்னால் டி ஸ்கொயர். இது முதலாவது சமன்பாடு. இது விளங்கிட்டா? சரி, பி பி என்ன சமன்பாடு மட்டும் தான் போடலாம், இந்த சமன்பாடு மட்டும் தானே போடலாம். ஸோ இந்த சமன்பாடு மட்டும் தான் போடலாம். நாம என்ன செய்யலாம்டா, அது 4x-1 போட சொன்னாரு. பி வந்து 4 சமன் எக்ஸின் டி. ஸோ இதுல இருந்து எப்படி எடுக்கலாம், இதுல இருந்து எக்ஸ்ங்கிறால் 4t அரிப்ப. இது ஓகேயா? ஓகே சார். சரி, முதலாவது 2வது 3க்கு சரி. இப்ப என்ன பிரச்சனை சொன்னா, இனித்தான் மெட்ஸ் வரப்போகுது. நீங்க பயோ எடுக்கிறதால தெரிஞ்சு இது 2வது சமன்பாடு. சரியா? முதலாவது சமன்பாட்டுல என்ன செய்யறேன்டா, எக்ஸுக்கு பெனாலிட்டி போடுறேன். அப்படின்னு வரப்போகுது. முதலாவது சமன்பாட்டுல எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பதிலாக 4t போடலாம் தானே. அப்ப 4t போட்டு எப்படி வரப்போகுது, 4t பிளஸ் 5 சமன் டி ஸ்கொயர். இது ஓகே உங்களுக்கு? ஓகே சார். ஸோ இதுல இருந்து என்ன செய்யணும்டா, இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தரணும். ஏதாவது இது எல்லாத்தையும் ஜாபம் கொண்டு வரணும். என்னன்னு சொன்னா, டி வர்க்கத்துல சைன் வந்து டி வர்க்கத்துல சைன் வந்து பிளஸ்ல இருக்கணும். அதனால நான் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போனா டி வர்க்கம் -4t -5 சமன் 0. இது தீர்க்க தெரியுமா உங்களுக்கு? இருபடி சமன்பாடை தீர்த்தல் தெரியுமா? சரி, இப்ப இதை என்ன செய்யணும், இந்த 4-4t தானே, இந்த -4t நீ பிரிச்சு எழுதணும். இல்ல நீங்க இது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்டா, இப்படி ஒன்று க்ரோஸா ஒன்று போடுங்க. இது மெட்ஸ் தான், இனி திறமையில தான் இருக்கி என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி நான் எந்த பேர்ட்ட சொல்றேனே. இந்த டி வர்க்கத்தை டிடி என்று இப்படி போடணும். சரியா? டி வர்க்கம் டி தானே, டி வர்க்கத்தை டிடி என்று போட்டு இங்க என்ன போடணும்டா, இந்த ரெண்டுலையும் இந்த -5 பிரிச்சு போடணும். இந்த -5 எப்படி பிரிச்சு போடணும்டா, எதை பெருக்கினா -5 வருமோ அதெல்லாம் போடணும். அதாவது நான் இப்போ 1ஐயும் 5ஐயும் பெருக்கினா 5 வரும். ஆனா -1ஐயும் 5ஐயும் பெருக்கினா 5 வரும் தானே. -1ஐயும் +5ஐயும் பெருக்கினாலும் 5 வரும். 1ஐயும் -5ஐயும் பெருக்கினாலும் 5 வரும். ஓகே? அது ஓகே சார். ஸோ இதுல வந்து -1 5 +5 ஒன்று வரலாம், அல்லது எல்லா பாசிபிளையும் நம்ம எழுதணும். அடுத்தது +1 -5 இது ரெண்டும் வரலாம். இது ரெண்டுல ஒரு பாசிபிள் தான் வரும். அந்த பாசிபிள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், இப்படி பார்க்கணும். இப்படி என்று சொன்னா, இது ரெண்டையும் கூட்டி வாரது இருக்கிறேன். இது ரெண்டையும் கூட்டி வாரது வந்து இது ரெண்டையும் கூட்டி வாரது இந்த நடுவுறுப்புக்கு சமன் அறிக்கை. அது -4க்கு சமன் அறிக்கை. யோசிச்சு பாருங்க. அப்போ 5ஐயும் -1ஐயும் 5ஐயும் +5ஐயும் கூட்டினா என்ன வரப்போகுது, +4 வரப்போகுது. இது உள்ள என்ன உண்மையா தெரியுமா? இல்ல இல்ல சார் தெரியும்.
ஓகே. அப்ப 2வது சான்ஸ் பாருங்களேன். அப்ப இந்த சான்ஸ் நமக்கு என்ன வருது? +4 வருது. 2வது சான்ஸ்ல +1 -5 கூட்டணும். இப்படி கூட்டினா என்ன வரும்? பிளஸ்ல இருந்து இங்க மைனஸ் கூடிய அறிகிறதுனால -4 வரும். அப்ப இங்க வந்து என்ன வரப்போகுது? -4 வரப்போகுது. -4 வந்தா நடுவுருக்கு -4 தான். அப்ப இந்த பாசிபிள் தான் நமக்கு என்ன செய்ய போகுதுண்டா, இந்த கீழுக்கு 2வது இருக்குதானே, 2வது இருக்கிற ஆள் தான் வந்து நமக்கு என்ன வரப்போறாரு? சப்போஸ் வரப்போறாரு. அதாவது நான் இங்க வரைஞ்சினால் எப்படி வரும்னா, டி டி +1 -5 சரியா? அதாவது இதை காரணிப்படுத்துறேன் வழங்குதானே. அப்ப இது ஒரு சோடி, இது ஒரு காரணி, இது ஒரு காரணி. அதாவது இந்த ரெண்டு மிகித்தானே, இந்த ரெண்டும் ஒரு காரணி, இந்த ரெண்டையும் கூட்டி எழுதினா ஒரு காரணி, இந்த ரெண்டையும் கூட்டி எழுதினா ஒரு காரணி அப்படின்னு சொன்னா T+1 T-5 இவ்வளவு மலைஞ்சா உங்களுக்கு. ஓ அப்ப இதுக்கு பதிலாக நான் என்ன இவ்வளவு இருக்கேன் அங்கால சைபர். அப்ப ரெண்டையும் பெருக்கா 0 வருது என்ன சொன்னா நம்ம மூலம் படிச்சிருக்கோம். இது 0 அல்லது இது 0. அப்ப T+1 0 ஆயிடுச்சுன்னா T = -1 அல்லது T-5 0 ஆயிடுச்சுன்னு சொன்னால் T வந்து 5 செகண்ட். இது ஓகேயா? ஓகே சார். ஆனா T வந்து அது மைனஸ்ல வராது, ரெண்டத்தினால T வந்து 5 செகண்ட். ஓகேயா? ஆனா எக்ஸாம்ல ஐ திங்க் எம்சிக்யூல சம்டைம் வரலாம். ஆனா எஸ்ஐல இப்படி உங்களுக்கு மெட் செய்யறதுக்கான கேள்விகள் பின்ன வராது சரியா? மிட் ஆ செஞ்சு தான் அடுக்கணும்னா அப்படி ஒரு பெரிய கேள்விகள் வராது. இது ஒரு என்ன சொல்றாரு, ஒரு சம்டைம் வந்தாலும் நீங்க செஞ்சு இருக்கணும்ன்றதுக்காக சொல்றாரு. ஸோ இது வந்து T வந்து -1 வராது, 5 செகண்ட் வரப்போகுது. இது ஓகேயா? இவ்வளவு ஓகே? இந்த ஓ கேள்வி சார். ஓகேயா? ஓகே. ஓ சார். சரி. 7, 8, 9 எல்லாம் நம்ம ப்ரோ வருவோம். என்னன்னா வேக நேர வரைவு வரைய சொல்லிருக்கு. வேக நேர வரைவு வந்து நம்ம புறவு வேக நேர படிச்சு போட்டு வருவோம் இல்லையா? ஆ சார். இப்ப நான் செய்வோம்னா அந்த பல்வேறு வினாக்கள் தானே, அதுல முதலாக கார் உற்பத்தியாளர் விளையாட்டு போட்டிக்கார் ஓய்வில் இருந்தான். ஸோ யூ வந்து என்ன? 0. 2 செகண்ட்ல 36 கிலோமீட்டர் per ஹவருக்கு சீராக ஆரம்பிடுவது அப்படின்னு சொன்னா 2 செகண்ட்ல அது பெற வேகம் வந்து 36 கிலோமீட்டர் per ஹவர். 36 கிலோமீட்டர் per ஹவர்னா நாமோட. ஆனா நம்ம எஸ்ஐ அலை என்னன்னு சொன்னா, சர்வதேச யூனிட் என்னன்னு சொன்னா MS-1 சரியானே. ஸோ அது முதல்ல நம்ம MS-1க்கு மாத்தணும் சரியா? 36 கிலோமீட்டர் ஹவரை MS-1க்கு எப்படி மாத்துறது? ரெண்டா ஒரு அதுக்கு ஒரு ஈஸியான மாதிரி என்ன கிலோமீட்டர் per ஹவரை MS-1க்கு மாத்திரம்டா, அதாவது மீட் பர் செகண்ட் மாத்திரம்டா 5/18 பிடிக்கணும்டா. சரி சரியா? அப்ப 36 என்ன செய்யணும்டா 5/18 நாம் இருக்கிறது பெருக்கணும். நமக்கு என்ன வரப்போகுது? இது 2, இது 1, 2 வெள்ளம் தானே. 10 MS-1 தான் அப்படி செல்றது 36 கிலோமீட்டர் per ஹவர்னு செல்றது. அப்ப இதை நான் இதை டிலீட் பண்ணி போட்டு நான் என்ன சொல்றேன்னா இது 10 MS-1 செல்றது சரியா? நாம எல்லாமே மீட்டர் பர் செகண்ட்ல நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ இது 10 MS-1 அப்படின்னு சொன்னால் வின்னு நமக்கு தெரியும் என்னண்டு நமக்கு என்ன தெரியும் என்றால் 10 MS-1 நமக்கு தெரியும். ஸோ இதுல கேட்ட என்ன கேட்ட கேள்வி எஸ். அப்ப இது தெரியும். எஸ் கண்டுபிடிச்சுன்னா 4ஆம் சமம் நான் யூஸ் பண்றேன். ஈஸி தானே. 4ஆம் சமன்பாடு யூஸ் பண்ணா S1 P + U/2 T. அப்ப V என்னங்கிறது 10, Uங்கிறது 0, இதுல 2 தர 2. இவற்றை என்ன வரப்போகுது? 10 மீட்டர். ஓகே தானே? ஃபாஸ்டா பேசுன்னு தெரியும். ஓகே சார்.
செஞ்சு சார். சரியா சரியா இருந்தா ஓ சார், ஆன்சர் வந்துச்சு. அடுத்தது போமா இல்ல செஞ்சு காட்டியா? செஞ்சு காட்டுங்க சார். காரொன்றும் பேருந்தொன்றும் சிவப்பு விளக்கு செய்கை காரணமாக ரெட் லைட் காரணமாக நிக்கலாம். காரொன்றும் பேருந்தொன்றும் இக்கார் பேருந்து 100 மீட்டர் பின்னால நிக்கலாம். சோ அதே மாதிரி சைக்கிள் மாதிரி தானே. சோ இவர் ஒரு ஆள் அழிஞ்சிருக்க இப்ப நான் இந்த கார் எடுக்கேன் சரியா. இவர பஸ் பேருந்து பஸ் தானே. காரும் பஸ்ஸும் என்ன செய்யாமண்டா இக்கார் பேருந்துல இருந்து பஸ்ல இருந்து எவ்வளவு முன்ன இருந்தியாம் 100 மீட்டர் முன்னால இருந்தியாம் சரியா. கொஞ்சம் இருந்திக்கிறார். இப்ப விளக்கு மாறக்குள்ள இக்கார் வந்து 6m-2 6 முடுகின்றது. அப்ப இவர் வந்து 6ms-2 பின்னால் நிற்கிறதாமன சரியா. பின்னால் நிற்கிறதா மாத்தி போகுது. இவர் பார் இவர் பஸ் இவர் கார் சரியா. இப்ப பின்னாடி முன்னாடி வாங்கிட்டு இவர் 6ms-2ல 6 முடுகப்படுறார். இப்ப ஓய்வுல இருந்து ஓய்வுல நிறுத்திப்பாங்க. அப்ப 2 பேருமே ஓய்வுல இருந்திருப்பாங்க சரியானே. இப்ப என்ன நடக்குதா இக்கார் 6ms-2ல ஆரம்பிக்குதாம். இவர் ஓய்வுல இருந்திருப்பாரு. ஆனா இவரு எப்படி 4ms-2ட ஆரம்பிக்குதா. அப்படி 6 முடுகள் கூட கூட என்ன செய்யும் வேகம் கூடுற வீதம் கூட்டிட்டு போகும். வேகம் இப்போ ஒரு செகண்டுக்கு 6ms- கூட்டிட்டு போகும். இவருக்கு காருக்கு பஸ்ஸுக்கு என்ன நடக்கும்னா ஒரு செகண்டுக்கு 4ms- தான் கூட்டிட்டு போகும் சரி. இப்ப கார் வந்து இதை முந்திரத்துக்கு எடுக்கிற நேரத்தை கட்டி இப்ப நாம செய்யலாம் இந்த இடத்துலதான் கார் வந்து பஸ் முந்து சொல்லி எடுப்போம் சரியானே. இப்பயும் என்ன டைம் என்ன போகுது சமணத்தை போகுது. ஆனா பஸ் என்ற தூரத்தை நான் எடுத்தேன் சொன்னால் காசு என்ற தூரம் என்ன வரப்போகுதுன்னா x+100 போகுது. இவ்வளவு முழங்கிட்டா. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு கார் ப்ராப்பர்ட்டிஸ் அவ்வளோத்தையும் எழுதுறேன். காருக்கு என்ன நெருக்கி பஸ்ஸுக்கு என்ன நெருக்கிட்டு எழுதுவோம். கார் ஆரம்பத்தில் 0 வேகம் இருந்தேன். பஸ்ஸும் ஆரம்பத்தில் 0 தான் இருந்தேன். கார் ஆரம்புகள் வந்து 6ms-2 பஸ்டு ஆரம்புகள் வந்து 4ms-2 கார் டிஎம் ஒன்றுதான். ஆனால் கார் சேர்ந்த தூரம் S1 சொன்னால் x+100 மீட்டர். பஸ் என்ற தூரம் வந்து x மீட்டர். தெரியா? இதுல இருந்து நம்ம காருக்கும் பஸ்ஸுக்கும் எந்த ஈக்குவேஷன் 2 பேருக்குமே போடலாமான்னு சொன்னா 3வது ஈக்குவேஷனை தான் 2 பேருக்குமே போடலாம். ஏன்னா SU8 எல்லாம் என்ன செஞ்சிருக்கி இதாயிருக்கி. அப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து காருக்கு போடுறேன். காருக்கு அந்த ஈக்குவேஷனை போட்டேன்னு சொன்னால் S வந்து x+100 சமன் U வந்து 0 தானே. அப்ப UT 0 ப்ரை தர R தர T ஒர்க் x+100ங்கிறது 3t வர்க்கம். இது முதலாவது. அடுத்த யாருக்கு போட போறேன் பஸ்ஸுக்கு போடுவோம். பஸ்ஸுக்கு போட்டோம்னா என்ன போகும் x சமன் 0 + 4 தர t வர்க்கம். அப்ப x என்ன வரப்போகுது நமக்கு 2t வர்க்கம் வரப்போகுது. இது ரெண்டாவது. இதெல்லாம் ஓகேயா? ஓகே சார். ரெண்டாவது லீக்கிறத கொண்டாந்து நாம என்ன செய்யறோம் இது அதே மாதிரி தானே. ரெண்டாவது லீக்கிறத கொண்டாந்து முதலாவதுல நம்ம பிரதியிடுறோம். எக்ஸுக்கு 2t² பிரதியிடுவோம். இப்போ 2t² பிரதியிட்டோம்னா 2t வர்க்கம் +100 சமன் 3t வர்க்கம். இப்போ நான் என்ன செய்யலாம் இவரை அங்கே கொண்டு போகலாம் தானே. இவரை அங்கே கொண்டு போக நமக்கு என்ன வரும் 100 சமன் t வர்க்கம். t வர்க்கம் 100 இருந்தால் t என்ன அறிக்க போகுது 10 செகண்ட் அறிக்க போகுது. ஓகேயா? சீராக அமர்முடுகும் காரொன்றின் வேகம் சீராக அமர்முடுகும் அப்படின்னு என்ன அர்த்தம் வேகத்தை குறைச்சி கொண்டு போற ஒரு வண்டி சரி கார். ஸோ நாம என்ன செய்யலாமாண்டா ஆரம்பத்தில் வேகத்தை குறைச்சி கொண்டு போகும் அமர்முடுகுன்னு சொன்னா சரிதானே.
அப்படி நம்ம யோசிக்கணும், ஏ இடத்துல நம்ம என்னத்தை போடணும், ஏ இடத்துல மைனஸ் போடணும். சரிதா? சரி, இப்ப என்ன சொல்லி 10 செகண்ட் 10 செகண்ட்ல 30 ms -1 வேகத்துல இருந்து 30ல இருந்து எத்தனை வரலாம்டா 15 ms -1 வேகத்துக்கு வரலாம். சரிதானே? டி சமன் 10ல இருந்து அப்ப நமக்கு தெரியும் விங்கிறால் 15, யூங்கிறால் 30. இது எவ்வளவு? சரிதானே? சரி, இப்ப என்ன கேள்வியா கேட்டீங்க? நமக்கு கேட்ட கேள்வி வந்து மேலதிக நேரத்தின் பின் இக்கார் ஓய்வுக்கு வரும். அப்ப இதுக்கு பிறகு இது ஓடிக்கணும், என்ன நடக்கும்? ஓய்வுக்கு வரத்தானே வேணும். வேகம் குறைஞ்சு கொண்டு போக்கல என்ன செய்ய போகுது? ஓய்வுக்கு வரத்தான் போகுது. சரியா? நீங்க சொல்லுங்க. இந்த மூணையும் வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம்டா, அமர்முடுகள் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி? முதலாவது சமன்பாடை யூஸ் பண்ணி ஆனா அமர்முடுகள் என்னன்னு கண்டுபிடிக்கும். சரிதானே? அந்த அமர்முடுகள் வந்து நமக்கு என்ன வரப்போகுதுண்டா, வி சமன் யூ பிளஸ் ஏடி தானே. அப்ப விங்கிறது எத்தனை? 15. 30 பிளஸ் ஏங்கிறது ஒரே திசைக்கிறதால நான் திசையை திசையிலே போட்டுடுறேன். ஏ வந்து அதான் தேவை. நான் அமர்முடுகள் 2 நான் போட்டாலும் ஏவே போடுறேன். எனக்கு மைனஸ்ல வந்து அமர்முடுகள், பிளஸ் வந்தா ஆறுமுடுகள். ஸோ 10 பெருக்கி விட்டோம். சரிதானே? இப்போ நான் 5 எடுத்துக்கண்டா 15ல இருந்து 10 என்ன போகுது? -15 சமன் 10 ஏ. அப்ப ஏ என்ன வரப்போகுதுன்னா -1.5 ms -2. ஓகே உங்களுக்கு? ஓகே சார், வந்துச்சு. சரி, இந்த ஆறுமுடுகளோட இந்த ஏயோட தான் அமர்வுகளோட தான் இவர் இந்த பயணத்தையே இருப்பார். சரியானே? அப்ப இந்த இந்த இப்ப நாம பார்த்து இந்த இதுக்கு தான் ஈக்குவேஷன் போட பார்த்திருக்கோம். சரியா? இந்த இதுக்குமே, அதாவது 2ஆம் பாதி இயக்கத்துக்குமே அதே ஏயோட தான் இருப்பாரு. அது ஓகே உங்களுக்கு? இல்ல சார். இப்ப சீராக ஆறுமுடுகம் என்று அமர்முடுகம் சொல்லிடுக்கி. அப்ப சீரா அமர்முடுகம் என்று சொன்னா ஆறுமுடுகள் மாறாதா? சீரான ஆறுமுடுகள் சார் பேசுறது இப்போ விளங்குதா? சார். ஹலோ, சீரான ஆறுமுடுகள்ங்கிறது என்னன்னு சொன்னா மாறா ஆறுமுடுகள். சாரி, இல்ல சொல்லி சீராக அமர்முடுகள் எழுதி. அப்ப மாறா அமர்முடுகுது அப்படின்னு சொன்னா அமர்முடுகள் மாறாது. அது இயக்கத்துல அமர்முடுகள் மாறாது. அப்படி நான் சொல்றேன், இந்த ஏதான் இந்த 1.5 ms -2ங்கிற அமர்முடுகளோட தான் அடுத்த இயக்கத்துக்கும் போயிருக்கும். அது விளங்குதா? ஓ சார். அப்ப இப்ப நான் எதுக்கு போட்டேன்டா, ஏயிலிருந்து பி வரைக்கும் தான் இந்த ஈக்குவேஷன் போட்டேன். இந்த ஈக்குவேஷனை நான் ஏயிலிருந்து பி வரைக்கும் தான் போட்டிருக்கேன். இப்ப நான் சி என்னோடதுக்கு வரனே, அதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குண்டா, பில இருந்து சீர ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குமெண்டா, அதுல ஆரம்ப வேகம் என்ன இருக்கும்? 15 ms -1 இருக்கும். இறுதி வேகம் என்ன இருக்கும்? இறுதி வேகம் வந்து 0. சரியா? ஏ நமக்கு தெரியும் -1.5. அப்ப நம்ம டீயை கண்டுபிடிக்கலாம் தானே. எதுக்கான டி என்றா பில இருந்து சிக்கு போறதுக்கான டி. சோ இப்ப இதுக்குமே என்ன நமக்கு தேவை? டீயை கண்டுபிடிக்கணும்டா அதே ஈக்குவேஷனை நம்ம என்ன போடலாம்டா, பிக்கும் சிக்கும் போட்டோம்டா. சரி, அதே ஈக்குவேஷனை பிக்கும் சிக்கும் போடக்கூட அந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதல. திரும்ப நான் பெருமானத்தை பிரதிக்கிறேன். சரியா? விங்கிறது என்ன? 0. யூங்கிறது என்ன? 15 பிளஸ் ஏங்கிறது -1.5 இன்டூ டி. சரியா? இதுல பிளஸ் மைனஸ் என்ன செய்யும்? மைனஸ் ஆயிடும். அப்ப 0ங்கிற என்ன வரப்போகுது நமக்கு? 15 -15 -1.5 டி. ஸோ டிங்கிற நமக்கு என்ன வரப்போகுது? 15 கீழ் 1.5. இப்போ எது வரப்போகுது? 10 செகண்ட். அப்ப எந்த மேலதிக நேரத்துக்கு ஓய்வு வரும்? 10 செகண்ட்ல ஓய்வு வரும். அப்ப இந்த பயணம் எவ்வளவு நேரம் கேட்டா, இங்க 10 செகண்ட், இங்க 10 செகண்ட். எத்தனை செகண்ட்? 20 செகண்ட். ஓகே.
சரி, இப்ப நான் ஒரு சோட் மாதிரி சொல்றேன். என்னன்னு சொன்னா, அது விளங்கினா எடுங்க, விளங்கி விடுங்க. நான் சோட் மாதிரி என்ன சொல்றது சொன்னால், சீராக அமர்முடுக கொலை, சரியா, சீராக அமர்முடுக கொலை ஏயிலிருந்து பிக்கு இருக்கிற வேக மாற்றம் எத்தனைன்னு சொன்னா 15. 30 15 வேக மாற்றம் எத்தனை? 15. சரிதானே? பியிலிருந்து சிக்கான வேக மாற்றம் எத்தனை? 15. அப்படியான வேக மாற்றம் ஈக்குவலான சந்தர்ப்பத்துல வேக மாற்றம் சமனா இருந்துச்சுன்னு சொன்னா அமர்முடுகளும் சமனாத்தானே அமர்முடுகளும் சமனா இருக்கிறதால டைமும் என்ன செய்ய மாட்டா, சமனாத்தான் வரும். சரியா? சரி சார். அதனால டைம் 10 செகண்டா இவ ஒன்றும் செய்யாமலே நம்ம எம்சிக்யூ இது 10 செகண்ட் சொல்லலாம். சரியா? அது ஏன் அப்படி சொல்லறாண்டா, ஏன் சமனாக்கிமன்னு சொல்லறாண்டா, வேக மாற்றம் சமனாய்ந்த மட்டுமே. சொல்லுங்கள. வேக மாற்றம் சமனாய்ந்த மட்டும் சந்தர்ப்பத்துல ஓ, ஏன்னு சொன்னா ஆரம்புகள் சமன் வேக மாற்றத்தின் கீழ் நேரம். சரிதானே? இப்ப நமக்கு தெரியும் அமர்முடுகள் ஏதானே, ஏ சமனாக்கி ரெண்டுக்கும் வேக மாற்றமும் சமனா இருந்துச்சுன்னு சொன்னா டிஎன் நமக்கு சமனா தானே வரணும். அது விளங்குதா? அதனாலதான் நான் சொன்னேன் வேக மாற்றம் சமனாயிருக்கி அமர்முடுகளும் சமனாயிருக்கின்றன. நாம் என்ன சொல்லலாம், இதுக்கு முதலாவது பாதைக்கு எடுத்த நேரம் தான் அடுத்த பாதைக்கு நேரம் எடுக்கு. அப்ப நாம ஒன்றுமே என்ன செய்யலாம், இவ்வளோ செய்யாம அந்த 10 செகண்ட் நம்ம எடுக்கலாம். சரிதானே? ஓகே, 5வது செய்யுங்க. அப்போ 5வது செய்ய போறீங்களா இல்ல ஒரு 5 6 மண் எனும் சீர்வேகத்துடன் எக்ஸ் அச்சு வழியே எக்ஸ் அச்சு இதான் எக்ஸ் அச்சு வழியே இயங்கும் 4ms-1 உடைய ஒரு துணிக்கை பி என்ற நான் இதை பட்டமாக ஒரு துணிக்கை பி வந்து 4ms-1 சீர்வேகத்தோட இயங்குதான். நம்ம தெரிந்தனே சீர்வேகம் என்ன அர்த்தம், 6 மூடுகள் 0. மூடுகள் 0 இருந்தா நம்ம என்ன சமன்பாடு யூஸ் பண்ணலாம், பி சமன் எஸ்ஓடி, அதாவது எஸ் சமன் யூடியை யூஸ் பண்ணலாம். சரி, அடுத்தது பி ஆனது நேரம் டி சமன் சைபர்ல ஓ புள்ளிய கிடக்குதான். நான் இதை ஓ விட வைக்கணும். இந்த இடத்துலதான் இந்த இடத்த கடக்க கொள்ள அவர் கடக்க டி சமன் சைபராம். நம்ம நேரம் நம்ம என்ன ஸ்டெப் வச்சுலானே குறிப்போம், அது வந்து டி சமன் சைபராம். சரியா? இப்ப என்ன சொல்லிருக்கீங்க, அதே மாதிரி 5ms-1 சீர் வேகத்துடன் அதே திரையில் இயங்கும் ஒரு இரண்டாம் துணிக்கை கியூ. சரியானே? நான் இப்ப கலர் மாத்துறேன், கியூ கலர் மாத்தக்குள்ள டி சமன் 1 செகண்ட்ல தான் அவர் வந்து கடக்கிறான். இப்ப நீங்க டி சமன் 0 செகண்ட்ல இவர் தெரிக்கிறான்டா, டி சமன் 1 செகண்ட்ல பி வந்து கொஞ்சம் இஞ்சால போய் பாரு தானே, கொஞ்சம் இப்படி போய் பாரு, ஒத்துக்கிட்டாரு? பி 4ms-1 போயிட்டு இருக்கி ஓவுக்கு வரக்குள்ள டி சமன் 0 செகண்ட். அதாவது அப்பதான் ஸ்டெப் வச்சு ஒன் பண்றோம். அப்ப டைம் ஓடக்குள்ள என்ன செய்யும், அவர் மூடுவார் தானே, சும்மா நிக்க மாட்டாரே ஒரு செகண்டுக்கு. 4ms-1 என்ன அர்த்தம், 4ms-1 என்ன அர்த்தம்டா 4 மீட்டர் இங்கில் 1 செகண்ட். அப்படின்டா ஒரு செகண்டுக்கு அவர் 4 மீட்டர் தூரம் போவார். வழங்குறது ஒரு செகண்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு செகண்டுக்கு 4 மீட்டர் தூரம் போவார். அதுதான் நம்ம சொல்லுவோம் 4ms/s சொல்லி. அதனால இவரு என்ன செய்வாருண்டா ஒரு 4 மீட்டர் தூரம் ஒரு எண்ணத்துல போயிரு ஒரு செகண்ட்ல போய் நின்றுப்பாரு. அதுங்க உங்களுக்கு இந்த டைம்ல கியூ எவ்வளவு நின்றுப்பாருண்டா, கியூ இவ்வளவு நின்றுப்பாரு. அதான சொல்லி டீசா ஒரு செகண்ட்ல தான் என்ன செய்யறாராம், கியூ இவர் இடத்து நிற்கிறாராம். அது வழங்குது உங்களுக்கு ஓல நிற்கிறாராம். இப்ப என்ன சொல்லி துணிக்கை கியூ ஆனது துணிக்கை பியை அடையும் போது அப்படின்டா இவர் 5 கியூ, இப்ப நான் தனியாக வரைகிறேன், கியூ எடுத்து இருக்காரு.
சரியா? பி வந்து வடதிருக்காரு. இது ரெண்டுக்குமான தூரம் என்னன்னு சொன்னா 4 மீட்டர். சரியானே? அதாவது டி சமன் 1 செகண்ட்ல ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா இந்த நிலையில இருக்காங்க. ஆனா இந்த டைம்ல இவர் 5 ms-1ல போவட்டை ஸ்டார்ட் பண்றாரு. இவர் 4 ms-ல போய் ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப நான் சொல்றேன் Q வந்து பியை விட ஃபாஸ்ட் அடிக்கிறதால Q வந்து பிடிக்கலாம். சரியானே? அந்த பிடிக்கிற நேரத்தை தான் கேள்வி வழங்கிட்டு அவங்களுக்கு. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னால் நமக்கு ரெண்டுமே மாறாவகம்னு சொல்லியிருக்கு. அப்ப ஆர்மோடுகள் இருக்கிற ஈக்குவேஷனை நாம என்ன செய்ய தேவையில்ல, யூஸ் பண்ண தேவையில்ல. இவருக்குமே நமக்கு என்ன வரப்போகுதுண்டா A is equal 0 தான். இவருக்குமே என்ன வரப்போகுதுண்டா A is equal 0 தான். அப்ப என்ன சமன்பாடு யூஸ் பண்ண காணும்? V சமன் S/T ரெண்டு பேருக்குமே யூஸ் பண்ண காணும். சரியானே? ஸோ நான் என்ன செய்யறேன்டா பிக்கு முதலாக யூஸ் பண்றேன். பிக்கு யூஸ் பண்ணவங்க நமக்கு தெரியும் V-ங்கிறது 4, S-ங்கிறது நான் சொல்றேன் ரெண்டு பேரும் இவர் Q வந்து P பிடிக்கக்குள்ள இந்த இடத்துல எப்படி படிக்க எப்பவுமே இந்த இடத்துல எப்படி படிக்க மாட்டால் P X தூரம் போனாரண்டா Q வந்து எவ்வளவு தூரம் போனாலும் X + 4 மீட்டர் தூரம் போகணும். இது ஓகேயா? டைம் சமனா தெரியும். அப்ப 4 T போன தூரம் எக்ஸ்டா X/T. அப்ப இதுல இருந்து எக்ஸ் என்ன வரப்போகுது 4T. இது முதலாவது. அடுத்தது யாருக்கு வரைய அடுத்தது யாருக்கு எழுதப்படுறால் Qக்கு எழுதப்படும். Qக்கு எழுத போது அதே மாதிரி V சமனை S/T போடலாம். V-ங்கிறது 5. ஆனா S-ங்கிறது என்ன X + 4 கேள் 8 தான். அப்ப இது வந்து என்ன நாம X + 4ங்கிறது 5T நமக்கு வரப்போகுது. இது ரெண்டாவது. என்ன ஓகே? இது ஓகேயா இருந்தால் இனி நீங்க செஞ்சு முடிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா செய்யறேன். அது ரெண்டும் ஓகேயா இருந்தால் முதலாவது சமன்பாடு அதாவது எக்ஸ் 4T ரெண்டாவதுல கொண்டே போடுறேன். ரெண்டாவதுல கொண்டே போட்டிருந்தால் 4T + 4 என்ன பண்ண 4T கொண்டாந்து போடுறேன். சரியா? 4T + 4 சமன் 5T. இப்ப நான் எடுத்துட்டு போனேன்டா 5T 4T கழிஞ்சு என்ன வரப்போகுது T சமன் 4 செகண்ட். சரியா? ஆனா கேட்ட கேள்வி என்ன? கேட்ட கேள்வி வந்து தூரத்தான கேள்விக்கனே அப்படித்தானே? தூரம் கட்டத்தினால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எதுல இருந்து தூரம் கட்டி ஓல இருந்து கட்டி இதுதான் ஓ இது ஓ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது X + 4 விளங்குதா உங்களுக்கு? அப்ப எக்ஸ நான் கண்டுபிடிச்சேன் 4 கூட்டி என்னண்டா ஆன்சர் வரணும். இப்ப நான் இதுல இருந்து எக்ஸ கண்டுபிடிக்கல T 4 செகண்ட் சொன்னதுனால எக்ஸ்ங்கிறது 4 + 4 16 மீட்டர் எக்ஸ். ஸோ எக்ஸ் 16 மீட்டராக இருந்தால் மொத்த ஓல நடத்துறோம் தான் என்ன போது 16 + 4 20 மீட்டர். சரியா?